500 இருந்தால் இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்க முடியும். சீரியஸ், ஐம் நாட் ஜோக்கிங். கஸ்டமர்ஸோட மைண்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற ஒரு 3 ட்ரிகர்ஸ் கண்டிப்பாக ஒரு பிராண்ட் உருவாக்கணும் அப்படின்னா அது என்ன? ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு வந்து இலூஷன் ஆஃப் வேல்யூன்னு நான் சொல்லுவேன். 10 ரூபாய்க்கு நான் இந்த பொருள் வாங்கினேன்னா அது 100 ரூபாய் ஒர்த்துன்னு அவனை நம்ப வைக்கணும். ஸோ தட்ஸ் த கோர் திங். ரெண்டாவது வந்து அந்த கன்சியூமர் வந்து உங்களுக்கு லாயலாக மாற்றுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் உங்ககிட்ட இருக்கணும். மூணாவது பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ராடக்டை அவன் ஸ்டேட்டஸ் சிம்பிள்னு நம்பணும். சிஇஓ அண்ட் ஃபவுண்டர், அதுக்கான டிஃபரன்ஸ். சிஇஓ இஸ் அன் எம்ப்ளாயி. நான் மட்டும் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டா போதும், ஜாலியாக உட்காந்த இடத்துல காசு வரும்னு சொல்கிறாங்க தெரியுங்களா? தென் தட்ஸ் நாட் அ சிஇஓ ஆர் சம்திங் பிஸ்னஸ் மேன், அதெல்லாம் கிடையாது. ஃபவுண்டருங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா 10 நாளில் ஒரு விஷயத்தை படிச்சு அதுக்கு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது. மெட்டாவில் போய் கோர்ஸ் பண்ணி சர்டிஃபிகேட் வச்சவனும் 50,000 ரூபா 60,000 ரூபா செலவு பண்ணி படிச்சு முடிச்சவனும் இப்போ வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி. பீட் ஆன்லைன் பீட் ஆஃப்லைன் எனிவேர் ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது என்னன்னா பிராண்டிங், பீப்புளோட நம்பிக்கையை நான் வாங்குறது. வாட் இஸ் தி ப்ராசஸ்? ஜென்ரிக்கா தியரிட்டிக்கல் ப்ராசஸ் தான் இருக்குது. ப்ராக்டிக்கலா பாசிபிளே கிடையாது. இப்போ வரைக்கும் எத்தனையோ பேர் ப்ராடக்டே வச்சிருக்க மாட்டாங்க. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிரியேட் அ பிராண்ட் அப்படிம்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ப்ராடக்ட்டை கிரியேட் பண்ணுங்க. எந்த 3 விஷயத்த ஒரு ஃபவுண்டரோ ஒரு பிஸ்னஸோ பண்ணவே கூடாது, விச் இஸ் ஸ்பாயிலிங் தியர் பிராண்ட். ஃபர்ஸ்ட் திங் வந்து எந்த ஒரு செலவுமே இல்லாமல் மார்க்கெட்டிங் பண்ண முடியும் நான் சொன்னால் இப்போ முதல்ல ஓடுறது, அது வந்து பண்ணவே கூடாது. ரெண்டாவது ட்ரெண்டை அடாப்ட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு போய் ஒரு புல்ஷிட் பண்ணுவாங்க நிறைய பேர், அதை பண்ணாமல் இருக்கிறது. மூணாவது Hi Ashok. Hi. Welcome to Goat Mastermind. Thank you. Thanks for inviting. Yeah. So the reason why we are doing this podcast is bringing interesting insights, interesting people to the audience so that அவங்க கற்றுக்கணும், அவங்க தேடிக்கிட்டு இருக்க சில விஷயத்த அவங்க வெளியிலலாம் போய் தேடாமல் அவங்க கிட்டே எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம இந்த பாட்காஸ்ட் பண்ணுறோம். ஸோ ஐ ஃபெல்ட் யூ ஆர் த ரைட் பர்சன் who can help them in terms of business, growth and all those things. ஸோ குவிக்லி நம்மளோட ஆடியன்ஸுக்கு ஹூஸ் அசோக் அண்ட் ஏன் நாங்கள் அசோக் கிட்ட இதெல்லாம் கற்றுக்கணும் அப்படின்னு ஒரு இன்ட்ரோ கொடுக்க முடியுமா? ஓகே. ஸோ பேசிக்காக நான் வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், டர்ன் இன்டு அன் ஆண்டர்ப்ரனர் பேக் இன் 2017. தென் ஸ்லோலி ஆஃப்டர் மை சக்ஸஸ்ஃபுல் அக்விசிஷன் ஆஃப் மை ஸ்டார்ட் அப் வந்து வி ஸ்டார்டட் பிஸ்னஸ் கன்சல்ட்டிங். தோஸ் டைம் வேர் லைக் ஸ்டார்ட் அப்ஸ்க்கு பெருசாக வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு எஸ்பெஷலி இந்த கைண்ட் ஆஃப் தமிழ் கம்யூனிட்டி பெரிய ஒரு இது இல்லை. ஸோ அந்த டைமில் வந்து ஸ்டார்ட் அப்போட எண்ட் டு எண்ட் ப்ராசஸ் பார்த்துக்கிறதுக்காக வி ஸ்டார்டட் அவர் கன்சல்ட்டிங், LetUs பிஸ்னஸ் கன்சல்ட்டிங் ஆரம்பித்தோம். தென் ஸ்லோலி ஸ்டடிலி வி க்ரோ ஸ்டார்டிங் ஃப்ரம் 2 to 3 clients. ரைட் நவ் லைக் ஒரு 100+ கிளைண்ட்ஸோட ஒரு 200+ ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கிற மாதிரியான ஒரு பெரிய ஃபர்மாக மாறணும். தென் ஒன் ஃபைன் டே லைக் அப்புறம் தான் புரிஞ்சுது, ஓகே ஸ்டார்ட் அப்ஸ் மட்டும்தான் இங்கே ஸ்ட்ரகிள்னு கிடையாது, இங்கே பேசிக்காக பிஸ்னஸே நிறையா ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தென் வி ஷிஃப்டட் ஆர் மெயின் ஃபோக்கஸ் இன் டு பிஸ்னஸ் கன்சல்ட்டிங் ரேதர் தென் ஸ்டார்ட் அப் கன்சல்ட்டிங். தென் தட்ஸ் ஹவ் வி ஹவ் க்ரோன். ஸோ நானும் வந்து சோஷியல் மீடியாக்குள்ளே வந்து பேசணும் அப்படின்னு ஒரு இது ஒரு திங்ஸ் லைக் வர்றப்போ ஐ டுக் லைக் ஓகே யாரும் பெருசாக வந்து மார்க்கெட்டில் எங்கேயும் தெளிவான ஒரு பாயிண்ட் சொல்கிறது கிடையாது. ஸோ ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் கிளிக் பைட்ஸ் இல்லாமல் வி ஜஸ்ட் வாண்ட் டு பி வெரி ஆத்தென்டிக், பியூர், அன்ஃபில்டர்ட், மார்க்கெட்டில் இருக்கிறத சொல்லணுங்கிறதுக்காக வந்து தட்ஸ் ஹவ் திங்ஸ் வேர் ஸ்டார்டட். பியூட்டிஃபுல். இது நீங்கள் எந்த வருஷத்தில் ஸ்டார்ட் பண்ணீங்க சார்? மை ஸ்டார்ட் அப் ஜர்னி ஐ ஸ்டார்டட் பேக் இன் 2017. பட் டு பி ப்ரிசைஸ் மை கம்பெனி LetUs கன்சல்ட்டிங் வாஸ் ஸ்டார்டட் 2020. சூப்பர், நைஸ். ஒரு விஷயம் ஆண்டர்ப்ரனர்ஸ் நோட்டீஸ் பண்ணாமல் விட்டுறாங்க, அதனால தான் அவங்க நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது என்ன அசோக்? பிகாஸ் யூ ஹவ் பீன் டீலிங் வித் ஸ்டார்ட் அப்ஸ், யூ ஹவ் பீன் டீலிங் வித் பிஸ்னஸஸ். வாட் இஸ் தட் ஒன் திங் தட் பீப்புள் மிஸ் அவுட்? முன்னாடி இருந்தது இப்போ இருக்கிறதுக்கு ஒரே ஒரு வித்தியாசம் வந்து இப்போ ப்ரைமரி இப்போ அட் ப்ரெசன்ட் பேசுகிறதா இருந்ததுன்னா த டிஸ்ட்ராக்ஷன்ஸ். பீப்புள் வந்து இப்போது இப்போ யூடியூப் ஓப்பன் பண்ணால் கூட தேவர் ஸ்டார்டட் டு சர்ச் ஃபார் சம்திங். அவங்க வந்ததே பார்த்திங்கன்னா வேறு எதுக்காவது வந்திருப்பாங்க யூடியூப்குள்ளே, ஓகே நம்ம ஏதோ பார்க்கணுன்னு வந்திருப்பாங்க. தென் தட்ஸ் வேர் தேர் ஹோம் ஃபீட்ஸ் வில் ஹேவ் அ என்டையர் கைண்ட் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன். அப்படியே போவாங்க, ஏதாச்சும் ஒரு நியூஸ் வரும், தென் தே ஸ்டார்டட் இன் லுக் இன் டு இட். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஆல் ஆஃப் அ சடன் 30-35 மினிட்ஸ் எப்படி போச்சுன்னே தெரியாது. தென் ஆக்சுவலாக அவங்க எதுக்கு வந்தாங்களோ
அந்த டிஸ்ட்ராக்ஷன் எங்கே போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹரிபரியாக ப்ரொடக்டிவான ஒர்க்கை சீக்கிரம் முடிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். பிகாஸ் ஏதாவது ஒன்று சர்ச் பண்ண வந்திருப்பாங்க, அப்படியே மாறி போயிட்டாங்க. அந்த இடத்துல தான் வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரகிள் இருக்குது. ஸோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இங்கே நிறைய டைப்பில் இருக்குது. ஓகே, ஸோ தே திங்க் தட் தே ஆர் ப்ரொடக்டிவ் பட் ஆக்சுவலி தே ஆர் பிஸி. எக்ஸாக்ட்லி. அவங்க எங்கே டைம் வேஸ்ட் பண்ணுறாங்கிறது வந்து ஸ்க்ரீன் டைம் பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஸோ அவங்க ஸ்க்ரீன் டைம் ஓப்பன் பண்ணி பார்த்தாலே ஷாக்கிங்காக இருக்கும். 2 நாள் டெம்ப்டிங்காக இருக்கும், காஷியஸாக இருப்பாங்க. 3rd day கான், திருப்பியும். ஆக்சுவலி ஐ ஃபீல் லைக் இந்த டைமில் வந்து குழந்தைங்களுக்காக இருக்கலாம், ஸ்டூடெண்ட்ஸுங்களாக இருக்கலாம், ஆண்டர்பிரினர்ஸாக இருக்கலாம், தே நீட் டு நோ ஹவு they need to use social media நினைக்கிறேன். Because அவங்க யூஸ் பண்ணுறது சோஷியல் மீடியா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கு. அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டா they can. இல்லை, இன்னொரு ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான விஷயம் என்னென்னா, இப்போது நிறையா பேர் பார்த்தீங்கன்னா லைக் பேக் ஃப்ரம் த வெஸ்டர்ன் மீடியாஸ்லேருந்து அவங்களோட சோஷியல் மீடியா அவங்க ஷார்ட்ஸ் போடுறாங்க, வீடியோஸ் போடுறாங்க, ரீல்ஸ் போடுறாங்கல்ல, அவங்களோட ஸ்டார்டிங்கான ஹூக்கே பார்த்தீங்கன்னா இப்போ ரீசன் என்ன இருக்குன்னா, எவ்ரி ஸ்க்ராலில் வந்து உன்னோட ஸ்க்ராலை வந்து நான் வந்து ப்ரொடக்டிவாக மாற்றுறேன் இப்படிங்கிறது ஹூக்காக போயிடுச்சு. இன்னொரு ஹூக் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெசிஃபிக்காக வந்து உன்னோட அல்காரிதமை ஃபிக்ஸ் பண்ணுறேன், இந்த வீடியோவை பாரு அப்படின்னு சொல்லி தே கிவிங் சம் அட்வைஸ். ஸோ இது அப்படியே ஒரு சேட் ட்ரூத்தாக பார்த்தீங்கன்னா, இதை ஒரு ஹூக்காக மாற்றி கூட பீப்புளோட ஸ்க்ராலிங் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ பீப்புள் பார்த்தீங்கன்னா திருப்பி இது டெய்லி ஒரு வீடியோ வந்துடும், யாராவது ஒருத்தர் போட்டுருவாங்க, உங்களோட ரீசெட் பண்ணு ப்ரொடக்டிவாக பாரு. இட்ஸ் கம்ப்ளீட்லி இட்ஸ் டபுள் எட்ஜ் ஸ்வாட். நீங்கள் எவ்வளோ ப்ரொடக்டிவாக இருக்கீங்கிறது உங்களோட லைக் உங்கள் ஃபீட்ஸை வச்சே வந்து தெரிஞ்சிடும். கரெக்ட். ஐ சி அ குட் திங் ஆஸ் வெல் ஆஸ் நெகட்டிவ் சைட் ஆன் திஸ் சிச்சுவேஷன். என்னன்னா நெகட்டிவ் சைட் நம்ம பேசணும்னு அவசியம் இல்லை, பட் லெட்ஸ் see the பாசிட்டிவ் சைட். ஏன் நெகட்டிவ் சைட் பேச தேவையில்லைன்னா எல்லாத்துக்கும் தெரியும். ஆமாம், எல்லாத்துக்குமே தெரியும், எல்லாரும் பேசுகிறாங்க, ஆனால் nobody is going to follow, so no issues. கரெக்ட். நான் என்ன யோசிக்கிறேன்னா, இப்போது ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா, என்னோட ஃபேமிலியில் யாராச்சும் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா எனக்கு ஆரம்பிக்கிறது ஈஸி, ஏன்னா அவங்க எனக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் யாருக்கிட்டையாச்சும் பார்த்து கற்றுக்கிட்டு அவங்கக்கிட்ட இருந்து பார்த்து கற்றுக்கிட்டு நான் ஃபஸ்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்பிரினராக மாறுறது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சின்ஸ் சோஷியல் மீடியா, யூடியூப் இந்த மாதிரி நிறைய ஆக்சஸ் ஈஸியாக கிடைக்கிறதுனால அந்த நாலேஜு அதோட ஆக்சஸ் வந்து ரொம்ப ஈஸியாக அவைலபிளாக இருக்குது. அதனால தான் என்னமோ நவ் லாட் ஆஃப் பீப்புள் ஆர் கெட்டிங் இன்டு entrepreneurship, which is a good thing. Okay, but at the same time, because entrepreneurship as a word became very famous and trendy, everyone are jumping into business. Do you really think everyone can jump into business? Is it easy to start? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜம்ப் பண்ணுற எல்லாருமே முதல்ல ஆண்டர்ப்ரனரும் கிடையாது, ஸ்டார்ட் பண்ணுற எல்லாருமே ஸ்டார்ட் அப்பும் கிடையாது. ஃபர்ஸ்ட் அந்த கிளாரிட்டி முதல்ல எல்லாத்துக்கும் தெரியணும். ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணிட்டீங்க, பிஸ்னஸ் அக்கௌண்ட்டாவோ கிரியேட்டர் அக்கௌண்ட்டோ ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அங்கே அப்டேட் பண்ணுறாங்களோ இல்லையோ தன்னோட பர்சனல் பயோவில் ஆண்டர்ப்ரனர்னு போட்டுருவாங்க. ஸோ சிஇஓ ஆஃப் திஸ் போட்டுருவாங்க. அந்த வேர்ட்ஸுக்கோட அதுக்கு எக்ஸாக்ட்லி அதுக்கு தான் இப்போ நிறைய பேர் வந்து ஃபவுண்டர் அண்ட் சிஇஓன்னு போடுறதே ஒரு பிஸ்னஸாக போய் இப்போ நிறைய ஆக்சுவல் ஃபவுண்டர்ஸ் அண்ட் சிஇஓ பார்த்தீங்கன்னா நான் சிஇஓவாக தான் இருக்கேன், நான் ஒன்றும் ஃபவுண்டர் ஆகலைன்னு சொல்லி ஃபவுண்டருங்கிற வேர்டு ரிமூவ் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே நீங்கள் சொன்ன மாதிரி என்ன ப்ராப்ளம்னா, ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வந்து ஸ்டார்ட் அப்புக்கும் பிஸ்னஸ்க்கும் ஆண்டர்ப்ரனர்ஷிப்புக்கும் இதுக்கான பேசிக் நாலேஜே வந்து பெரிய வந்து இருக்கிறது கிடையாது. 99% ஆஃப் த பிஸ்னஸ் இங்கே ஆரம்பிக்கிற எல்லாருமே பிஸ்னஸ் தான். ஸோ நான் வந்து கவர்மெண்ட்டில் வந்து ஸ்டார்ட் அப் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன், தட்ஸ் வே ஆஃப் ஸ்டார்ட் அப், அதெல்லாம் வந்து நம்ம ஸ்டார்ட் அப்புன்னு ஓகே கவர்மெண்ட் அக்ரிங் ஓகே ஃபைன். பட் ஒரு எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒன்று இருக்கிறத ரீச்சபிளாக பீப்புளுக்கு கொண்டு போய் அவனுக்கு ஒரு வேல்யூபிள், அவங்க கன்சியூமருக்கு ஒரு வேல்யூ ஆடாக ஏதாவது ஒன்று கொடுக்குறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் நீங்கள் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு தெரியும். அண்ட் ஸ்டார்ட் அப்புக்கு டெஃபினிஷன்ங்கிறதே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிடையாது, அதுக்கே தொலைவக்கூடாது. எப்போ அப்போனா ஸ்டார்ட் அப்புக்கு என்ன டெஃபினிஷன் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ என்னோட ஸ்டார்ட் அப் டெஃபினிஷன் வந்து ஒரு ஓவர் த டியூ கோர்ஸ் எனக்கு மாறிட்டே இருந்தது. நான் 2009-10 when I was into engineering, எனக்கு வந்து ஸ்டார்ட் அப்னா அந்த டைமில் வந்து எனக்கு ஸ்டார்ட் அப்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா எனி பிஸ்னஸ் தட் எனேபிள்ஸ் டெக் இஸ் அ ஸ்டார்ட் அப் ஃபார் மீ. எனி பிஸ்னஸ் தட் எனேபிள்ஸ் டெக் இஸ் அ ஸ்டார்ட் அப் ஃபார் மீ. ஒரு 13ல் அவுட் ஆஃப் மை இன்ஜினியரிங் வெளில வந்ததுக்கப்புறம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா,
anything which enables tech and it is scalable. Moreover, only depends on online. Say for example, அந்த டைமில் வந்து ஃபேஸ்புக்லாம் பார்த்தப்போ they were completely online. ஆஃப்லைனில் they doesn't have anything. ஸோ டெக் எனேபிளாக இருக்கணும், ஆன்லைனில் இன்டர்நெட்டில் ப்ரெசன்ஸ் இருந்தால் மட்டும்தான் அது ஒரு ஸ்டார்ட் அப்னு நான் வச்சுட்டு இருந்தேன். தென் ஓவர் த டியூ கோர்ஸ் ஆஃப் டைம் எனக்கு ஒன்னோட ஆட் ஆச்சு. என்னோட ஸ்ட்ரகிள் அப்போது ஆன்லைனில் இருக்கணும், டெக் எனேபிள்டாக இருக்கணும், எவன்லாம் ஃபண்டிங்க்கு எலிஜிபிளாக இருக்கணும் அவன் மட்டும் தான் ஸ்டார்ட் அப்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா அன்டில் ஆர் அன்லெஸ் உங்களை நம்பி ஒரு இன்வெஸ்டர் போடுறப்ப மட்டும்தான் ஸ்டார்ட் அப்புங்க டெஃபினிஷன் நான் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன தெரிஞ்சதுன்னா இதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ வாட் எவர் த வேல்யூ தட் யூ ப்ரொவைடட் லாங் டேர்மில் ஒரு ஸ்கேலபிளாக வயபிளான ஒரு ப்ராடக்ட்டு, பெரிய ஸ்கேலபிளாக வெஞ்சர் பேக்கபிள்ங்கிற விஷயத்தை வந்து நான் வந்து அக்ரி பண்ணுறேன். அது என்னோட பாயிண்டில் வந்து ஒரு வெஞ்சர் பேக்கபிளான ஒரு ஐடியாவை நீங்கள் வச்சுருக்கீங்க, உங்களால் ஒரு ஐடியேஷனுக்கு ஒரு யூனிக்னஸ் கொடுத்து ஒரு பிச் டெக் பண்ண முடியுதுன்னா தான் என்ன பொறுத்தவரை நான் ஸ்டார்ட் அப்பாக நான் அதை பார்க்குறேன். அன்டில் ஆர் அன்லெஸ் everybody is a business. சரி, ஓகே. வாட் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் இது சொன்னீங்கல்ல சிஇஓ அண்ட் ஃபவுண்டர், அதுக்கான டிஃபரன்ஸ் தெரியணும். அண்ட் ஒரு பிஸ்னஸ்க்கும் ஒரு ஸ்டார்ட் அப்க்கான டிஃபரன்ஸ் இதை நம்ம புரிய வச்சிட்டோம்னா இட் வில் பி ஈஸி ஃபார் பீப்புள் டு அண்டர்ஸ்டாண்ட் நான் எந்த இடத்துல இருக்கேன், நான் எப்படி எவால்வ் ஆகணும் அப்படின்னு. யுவர் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஃபவுண்டர் இஸ் அ சிஇஓ. சிஇஓ இஸ் அன் எம்ப்ளாயி. அதுதான் முக்கியம். நான் வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன், ஒரு இப்போ என்ன மித்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் பேசுகிற மித்து தான், பெருசாலாம் இல்லை. நான் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டா போதும் ஜாலியாக உட்காந்த இடத்துல காசு வரும்னு சொல்கிறாங்க தெரியுங்களா. தென் தட்ஸ் நாட் அ சிஇஓ ஆர் சம்திங் பிஸ்னஸ் மேன், அதெல்லாம் கிடையாது. தென் he or she should be a founder. ஃபவுண்டருங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா வேலையை அசைன் பண்ணிவிட்டு they can do whatever they want. ஆக்சுவலாக ஃபவுண்டர் இஸ் வாட் த எக்ஸாக்ட் ஃப்ரீடம் இஸ். நீங்கள் அந்த சோஷியல் மீடியா பார்க்குற அந்த ஒரு ஜாலியான ஒரு பிஸ்னஸ் வாழ்க்கை, சும்மா உட்காந்துருக்கும் போது காசு வர்ற மாதிரியான விஷயங்கள் இருக்குதுன்னா see every founder will even work, but அந்த ஃபவுண்டருங்கிறவங்களுக்கு வந்து there is nothing but they founded it, they choose to work. They chose to work. So founder is someone like who has lot of time rather than spending the time into this business. But CEOங்கிறது பார்த்தீங்கன்னா is an employee actually. நம்ம ஒரு எம்ப்ளாயியாக இருக்கிறோம், நம்ம சிஇஓ நம்ம டிஃபைன் பண்ணிக்கணும். தட்ஸ் ஹவு வி ஹாவ் டு டிஃபரன்ஷியேட் பிட்வீன் ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ. பிஸ்னஸ்க்கும் ஸ்டார்ட் அப்புக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து இது வந்து டெஃபினேஷன் கிடையாது. என்னோட கருத்து என்னென்னா எனி ஐடியா ஆர் சம்திங் விச் இஸ் பியூர்லி வெஞ்சர் பேக்கபிள். உங்களை நம்பி ஊர் பேர் தெரியாத ஒருத்தன் எந்த ஸ்டார்ட் அப் ஃபவுண்டருக்குமே உங்கள் ஐடியாவை நம்பியோ யாரும் பணம் போடுறது இல்லை. எவ்ரி இன்வெஸ்டர் லுக் ஃபார் த பர்சன். உங்களுக்காக தான் போடுறாங்க. நோபடி வில் இன்வெஸ்ட் ஜஸ்ட் பிகாஸ் யூ ஹாவ், உங்களுக்கு பெரிய இது இருக்குது, உங்கள் ஐடியாஸ் அப்படி இருக்குது, சூப்பராக இருக்குது, என்கிட்ட வந்து மில்லியன் கஸ்டமர்ஸ் இருக்காங்க, எல்லாத்துக்கும் ஐடியா, ஈவன் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் கூட என்கிட்ட வந்து எத்தனையோ பேர் இன்னும் பிச் டெக்கை தூக்கிட்டு ஈவன் ஆஃப்டர் 100K கஸ்டமர்ஸ் இன் பிளேஸ், நல்ல ரெவன்யூ, நல்ல இது எபிட்டா மார்ஜின், பீக் மார்ஜின், சிஏஜிஆர்லாம் செம்ம 6%, 8%, 10% சிஏஜிஆர் வச்சுட்டு சூப்பராக போயிட்டுருக்கிற கம்பெனிஸ் கூட 100 பிச் டெக் அட்டன் பண்ணியும் ஃபண்டிங் வாங்குறவங்களாம் இருக்காங்க. ஸோ ஃபண்டிங் இஸ் கம்ப்ளீட் டிபெண்ட்ஸ் அப்பான் த பர்சன். உங்களோட நாலேஜ் என்ன, நீங்கள் என்ன வேல்யூ கொடுக்க போகிறீங்க, அவங்களுக்கு என்ன வந்து கொடுக்க போகிறீங்க. ஸோ என்னை பொறுத்தளவுக்கு இட் மைட் பி ஹார்ஷ் ட்ரூத், பட் ஒரு ஸ்டார்ட் அப்புன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா உங்களை இன்னொருத்தன் ஊர் பேரே தெரியாத ஒரு ஆள் உங்கள் மேலே பெட் பண்ண தயாராக இருந்தால் மட்டும்தான் என்னை பொறுத்து நான் ஸ்டார்ட் அப்பாக நான் கன்சிடர் பண்ணுறேன். இது வந்து ட்ரூவும் கிடையாது, ஃபால்ஸும் கிடையாது. ஸ்டார்ட் அப் வந்து த ஹூ கிரியேட்ஸ் மார்க்கெட், பிஸ்னஸ் இஸ் சம் ஒன் ஹூ சர்வ்ஸ் எக்ஸிஸ்டிங் மார்க்கெட். ஓகே, இந்த சோஷியல் மீடியா வந்து ஒரு இல்யூஷனை கிரியேட் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம், which is doing business is easy. Do you agree with it or what is your take on it? I will tell you an interesting case study. என்ன நடந்துச்சுன்னா, after I came into social media, I get a call from an சொல்லாமனே தெரில, அவர் ஏதாவது வீடியோ பார்த்தாருன்னா, பட் ஓகே, இல்லை பேர் சொல்ல, பட் ஒருத்தர் அந்த ஒருத்தர் என்ன பண்ணாருன்னா, he calls from US. He's almost 40 years of age, well settled, and he's a green card holder, citizen, something else. He called me, luckily like around ஒரு 11 o'clock மேலே கால் பண்ணார் நைட்டு. ஸோ we spoke almost 2 hours, and literally நான் ஒரு 5 minutes பேசியிருப்பேன். 1 hour 55 minutes he spoke.
let me tell you what happens, okay? இந்த சோஷியல் மீடியா, இந்த மோட்டிவேஷன் கோட்ஸ் இதெல்லாம் என்ன எங்கே போய் நிறுத்திருக்கீங்க பார்த்தீங்களா அப்படிங்கிற ஒரு மொமெண்ட் என்ன நடந்துச்சுன்னா, he called me and he says like he just want to create another tax aggregator competing with the giants. You know, like Uber and Lyft were there, the giants over there competing with the thing. So I will ask you one couple of questions, okay? ஒரு ஜென்ரலாக ஒரு கொஸ்டின் வச்சு சொல்கிறேன். How much you think அவர் வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருந்தால் போதும் அப்படின்னு எவ்வளோ அமௌண்ட் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? He's calling from USA. யூஎஸில் அவர் வந்து ஸ்டேட்டே சொல்லுவோம் ஃப்ளோரிடாவை கான்கேர் பண்ணுறதுக்கு இந்த அமௌண்ட் இருந்தால் போதும்னு சொன்னார். ஃப்ளோரிடாவும் கனடாவையும் கான்கேர் பண்ணுறதுக்கு இந்த அமௌண்ட் இருந்தால் போதும்னு சொன்னார். ஓகே, யூஎஸ் டாலர்ஸில் சொல்லணுமா? எக்ஸாக்ட்லி, இதெல்லாம் சொன்னாலும் ஓகே. மேபி தே ஷுட் பி ஹேவிங் ஒரு 10 crore பேக்கப். 10 crore Indian INR பேக்கப், ரஃப்லி அரவுண்ட் நீங்கள் சொல்கிற போல $1 million சொல்லியிருக்கீங்க. ஓகே, ஸோ டைம்லைன் ஒரு டெக் பிஸ்னஸ் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போய் மார்க்கெட்டுக்குள்ளே சேர்க்கணுன்னா ரிசர்ச்சு அவங்க மார்க்கெட்டுக்குள்ளே சேர்த்து பண்ணுறதுக்கு ஒரு 2-3 இயர்ஸே செட்டில் டவுன் ஆகிறதுக்கு ஆயிடும். சூப்பர், யூ ஆர் ஈவன் நான் டெக்கி ரைட்? யா, நான் டெக்கி. அவர் டெக்கி. யா, அவர் 2-3 இயர்ஸ் ஆயிரும் செட்டில் டவுன் பண்ணி. அதுக்கப்புறம் தான் யூ கேன் ஸ்டார்ட் சீயிங் சம்திங் ப்ராப்பர்லி. ஜோக்குக்கெல்லாம் சொல்ல, he said $250 is enough with 1 month time. $250 is enough with 1 month. 25,000 rupees ஒரு மாசத்துல பண்ணிட முடியும். ஓகே, இன்ட்ரெஸ்டிங். வாட் இஸ் த என்ன சொன்னாருன்னா, he shared a website. ஓகே, நான் உங்களுக்கு காட்டுறேன். I'll show you that website. He is a motivation speaker. கம் manifestation, I think so. இதை வச்சு அவர் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து he charging around $1,000 to $2,000 for this. He said which is more than enough. இது இருந்தால் போதும், அது இருந்தால் போதும். ஸோ let me tell you what his strategies. அவங்களோட ஸ்ட்ராட்டஜி ரொம்ப சிம்பிள். அவர் என்ன ஸ்ட்ராட்டஜினா, $250 ஆட் ரன் பண்ணால் போதும், ஃப்ளோரிடாவில் இருக்கிற முக்கால்வாசி டிரைவர்ஸ் ஆன்போர்ட் ஆயிடுவாங்க. டிரைவர்ஸ் ஆன்போர்ட் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக கஸ்டமர்ஸ் வந்துடுவாங்க. அண்ட் செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா, அவர் என்ன சொன்னாருன்னா, ஒரு 130-140 பப்ளிகேஷன்ஸில் வந்து ஏதோ ஒரு வாங்கி வச்சுருக்காரு. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், பேக்லிங்க் கொடுக்குறேன், பிஆர் ஆக்டிவிட்டீஸ், யூனோ ரைட், அங்கே ஏதோ இடத்துல பேசி வச்சுருக்காரு. அவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க. இதை வச்சு ஒரு மாதத்தில் ஃப்ளோரிடாவில் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 600 to 700 டிரைவர்ஸ் பிடிச்சிருவேன். வித்தின் 2.5-3 months வந்து கனடா ஃபுல்லாக பிடிச்சிட முடியும்னு சொன்னார். இதான் சோஷியல் மீடியா பண்ணி வச்சுருக்கு. அவர்கிட்ட நான் கடைசியாக நான் கேட்டது அவர் ஒரே வார்த்தை தான், $250 ஒரு யூனிகார்ன் கம்பெனியை, ஒரு மல்டி பில்லியனர் யூனிகார்ன் கம்பெனியை அடிக்க முடியும்னு சொல்கிறதுக்கு அவர் சார்ஜ் பண்ணது $2,000. சரிங்களா? முதல்ல நீங்கள் அதை புரிஞ்சுக்கோங்கிறது தான் பாயிண்ட்டு. ஸோ சோஷியல் மீடியா எங்கோ நிறுத்திருக்கு பார்த்தியாங்கிற கணக்கு தான். ஏன்னா இதை ஒரு டெக்கி இஸ் பிலீவிங். ஒரு டாப் மோஸ்ட் அவர் ஒர்க் பண்ணுற கம்பெனி கேட்டிங்கன்னா நீங்கள் இன்னும் ஆடி போயிடுவீங்க. he works in the top most company in the world. டாப் மோஸ்ட் கம்பெனி இன் த வேர்ல்டு. இஸ் அ டெக்கி. இதை ஒருத்தங்க நம்ப வச்சிருக்காங்க. நான் வந்து ஒரு விஷயம் நம்புவேன். என்னன்னா, லேர்னிங் அபவுட் சம்திங் அண்ட் லேர்னிங் போத் ஆர் டிஃப்ரெண்ட். லேர்னிங் அபவுட் சம்திங் இஸ் லைக், நீ ஒரு விஷயத்தை பார்த்து இதுதான் வந்து அந்த தேரி, இதுதான் அந்த ஸ்ட்ராட்டஜி. ஆல்ரெடி ஒருத்தர் பண்ணியிருப்பாரு, ஏதோ ஒன்று பண்ணியிருப்பாரு. சம்டைம்ஸ் he can be an exception. திடீர்னு ஏதோ ஒன்று ஒர்க் அவுட் ஆகிருக்கும், தட் இஸ் அ மாடல், ஓகே அது ஒர்க் அவுட் ஆகும், நமக்கு புரிஞ்சிக்கலாம். பட் நீங்கள் அது ஒர்க் பண்ணி பார்க்கும் போது தான் லேர்னிங் ஹேப்பன்ஸ். லேர்னிங் அபவுட் சம்திங் அண்ட் லேர்னிங் இஸ் ஆக்சுவலி டிஃப்ரெண்ட். இதை நம்ம புரிய வைக்கும் போது தான் பீப்புள் வில் அண்டர்ஸ்டாண்ட், ஓகே ஐ லேர்ன்ட் அபவுட் சம்திங், லெட் மீ டேக் ஆக்ஷன். ஆக்ஷன் எடுக்கும் போது மட்டும்தான் அடி வாங்குவோம், வாங்குவோம், ஏதாச்சும் தப்பாக போகும், அந்த தப்பாக போனதை கரெக்ட் பண்ணிப்போம். நவ் யூ கிரியேட் சம்திங் நியூ. இது இல்லாமல் நான் ஒரு விஷயத்த சோஷியல் மீடியாவில் பார்த்துட்டு நான் பண்ணுறேன், நான் பண்ணிடுவேன்ற நம்பிக்கை இருக்கலாம். பட் அது வந்து கான்ஃபிடன்ஸ் இருக்கலாம், ஓவர் கான்ஃபிடன்ஸாக மாறிடக்கூடாது. இங்கே என்ன பிரச்சனை தெரியுங்களா? இப்போ வந்து எவ்ரிபடி ஆஸ் அன் ஆக்சஸ் டு சோஷியல் மீடியாங்கிறப்போ $3000 பாக்கெட் மணி நார்மலைஸ் ஆயிடுச்சு. ஒருத்தன் கூப்பிட்டு ஒருத்தன் வந்து ஒருத்தன் வந்து நார்மலாக பேசுகிறான், $3000 பாக்கெட் மணி தானே கொடுத்தாங்கன்னு சொல்கிறப்போ அதை வந்து எனக்கு டிமாண்ட் பண்ணுறாங்க சில பேர் வீட்டில். ஸோ அப்போ வந்து அங்கே கிடைக்கலிங்கிறப்போ நம்மளோட பியர் ஒருத்தன், நம்ம ஏஜ் குரூப்பில் இருக்கிற ஒருத்தன், ஒரு டீனுக்கு எப்படி ஒரு மைண்ட் செட் வருதுன்னா, $3000 ஒருத்தனால கொடுக்க முடியுது, அவங்க அப்பா அம்மா கொடுக்க முடியலங்கிற ஃபர்ஸ்ட் வந்து ஃபேமிலி மேலே ஒரு பெரிய ஒரு அவாஷன் வருது. தென் ஹீ ஸ்டார்டட் லுக்கிங் ஃபார் ஷார்ட்கட்ஸ். அங்கே அவங்க உழுகிற இடம் தான் இந்த பிஸ்னஸ் ட்ராப். அப்போது இவங்களை கேபிட்டலைஸ் பண்ணுறது தான் இந்த மோட்டிவேஷன் கோச். எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, பிஸ்னஸை வந்து ஒரு மோட்டிவேஷனில் ஆரம்பித்து மோட்டிவேஷன்லேயே ரன் பண்ணிடலாம் நினச்சிட்டு இருக்காங்க. மோட்டிவேஷன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன புரிஞ்சுக்கணும்னா, பிஸ்னஸில் மோட்டிவேஷன் எப்போ வேணும்னா,
நீங்கள் ஒரு பெருசாக பண்ணிகிட்ருக்கீங்க, பெருசாக மீன்ஸ் எதையாச்சும் ஒன்று பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்கு அது பெருசாக இருக்குது. நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தா கூட உங்களுக்கு அது பெரிய விஷயம் தான். ஒரு வீட்டில் ஒரு சின்னதாக ஒரு ஆரம்பிக்கிறீங்க, ஏதாவது ஒன்று ஆரம்பிக்கிறீங்கனாலும் உங்களுக்கு பெரிய விஷயம் தான். அப்போது உங்களுக்கு ஒரு டவுன்ஃபால் கிடைக்கும். மணி இல்லாமல் மைண்ட் செட்டில் ஃபிசிக்கலாக டவுன் ஆவீங்க. இது கண்டிப்பாக பிஸ்னஸுங்க அப்படி லீனியர் போய் மேலேயே போயிட்டு இருக்கிறது விஷயம் கிடையாது. அப்போ நீங்கள் இடத்துல டவுன்ஃபால் ஆவீங்க. அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு இன்ஜெக்ஷன் மாதிரி தான் மோட்டிவேஷன் நீங்கள் எடுத்துக்கணும். இங்கே இருக்கிற நிறையா பேர்த்துக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே மோட்டிவேஷன் வேணும். இங்கே நிறைய பேர் மெசேஜ் பண்ணுவாங்க, இதில் இன்ஸ்டாகிராமில் இருக்கிறப்போ மெசேஜ் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, ப்ரோ எனக்கு வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன், எனக்கு நிறைய கரெக்டாக மோட்டிவேட் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு. மோட்டிவேட்லாம் பண்ணி ஒன்றும் பண்ண முடியாது. மோட்டிவேஷன் வச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது. என்ன பிரச்சனைனா இங்கே அதுதான், இங்கே வந்து மோட்டிவேஷன் போதுங்கிறது. ஏன்னா 2016-17 மோட்டிவேஷன் பிகம் அ சீரியஸ் பிஸ்னஸ். ஆக்சுவலி இது ஒரு வேர்ட் பார்த்துருப்பீங்க, மோட்டிவேஷன் சீரியஸ் பிஸ்னஸ்ன்னு சொல்லிட்டு தட் ஹாஸ் $1 trillion மார்க்கெட் கேப். எனக்கு அதான் பொருள் என்னடா ஏண்டா அவன் கஷ்டப்பட்டு ஒருத்தர் உட்காந்து கிரியேட் பண்ணுறதை தாண்டி ஐ அக்ரி, கம்ப்ளீட்லி அக்ரி. அந்த பிஸ்னஸை வந்து நான் வந்து குறை சொல்லலாம் வரல. பட் மோட்டிவேஷன் பிகம் $1 trillion பிஸ்னஸ் அப்படின்னா யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த கன்சியூமர் பேஸ். ஸோ இங்கே வந்து அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஐ ஹாவ் 2 important questions to you. என்னென்னா ஃபஸ்ட்டு, சோஷியல் மீடியாவில் எதெல்லாம் நம்பலாம், எதை நம்பக்கூடாது, நம்பர் 1. செகண்ட் கொஸ்டின், who can start a business, who should not? சோஷியல் மீடியா எதெல்லாம் நம்பக்கூடாதுங்கிறதுக்கு திருப்பியும் அதுக்கு ஆன்சரே கிடையாது. உங்கள் லக்கு, உங்கள் ஃபீடு தான். ஸோ யூஸ் இட் வைஸ்லி டு பி ப்ரிசைஸ். நீங்கள் மோட்டிவேஷன் பார்த்தா கூட எண்ட் ஆஃப் த டே அங்கே இறங்கி ஒரு பிஸ்னஸை நீங்கள் பார்க்குறப்போ யூ நீட் ஃபியூ திங்ஸ். ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து காசு வேணும். இதை வந்து யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அவனுக்கு யூஸ் போகிறதில்ல. அதனால் அவன் என்ன சொல்லிடுறான்னா, காசே இல்லாமல் சம்பாதிக்கிறது எப்படி, ஹூக் முடிஞ்சிச்சு. அதுக்குள்ளே என்ன குப்பை போட்டாலும் உடனே வியூஸ் பிச்சுக்கிட்டு போயிடும். கரெக்ட். நான் வந்து ஒரு 2 இப்போ நிறைய பேர் அவனுக்கே தெரியும் காசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. எப்போ தெரியும்னா அதில் ஒரு 50% தான் இப்போ வந்து காசு வேணுங்கிறத தெரிஞ்சு வராங்க. There are people who debates with me whenever I put status in my Insta saying that money is what is important for business. ஒரு சில இடத்துல வேணும் அப்படின்னு போடுறப்போ people are coming and saying that no, idea is better. ஐடியா தான் முக்கியம், இதுதான் வேணும், அதுதான் வேணும், ப்ராசஸ் தான் வேணும், ஹார்ட் ஒர்க் தான் வேணும், மார்க்கெட்டிங் தான் வேணும், எல்லாமே சொல்லுவாங்க. லைக் நோபடி இஸ் அக்செப்டிங் தட் மணி இஸ் இம்பார்ட்டன்ட் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஒரே கேள்வி தான், லைக் இப்போ நீ ஒரு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கும் காசு தான் வேணும். நீ ஒரு பேனர் கிரியேட் பண்ணுறதுக்கு ஃப்ரீ டூல்ஸ் இருந்தாலுமே எண்ட் ஆஃப் த டே எல்லாரும் நீயும் போய் லோகோ கிரியேட் பண்ணுற, ஃப்ரீ லோகோ கிரியேட் பண்ணுறன்னா எல்லாரும் அதே லோகோ வச்சுருப்பான். அப்போ அவனுக்கும் உனக்கு வந்து காசு தான் வேணும். நீ ஒரு ப்ராடக்டை வாங்குற, வெண்டாருக்கு காசு கொடுக்கணும், ஒரு எம்ப்ளாயி சேலரி கொடுக்கணும். எண்ட் ஆஃப் த டே மணி இஸ் சம்திங் வேர் இட் வில் மேக் யூ டு ஃப்ளோ யுவர் பிஸ்னஸ். நீங்கள் ஒரு சூப்பர் பைக் எவ்வளோ கோடிக்கு வேணால் டிசைன் பண்ணலாம், 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டால் தான் வண்டி வரும். கரெக்ட். எக்ஸாக்ட்லி அந்த மாதிரி தான் பிஸ்னஸ் இஸ் ஆல் அபவுட் யூ கேன் பில்ட் எனி கைண்ட் ஆஃப் அ பிஸ்னஸ், பட் வித்தவுட் சம் மணி யூ கான்ட் ஏபிள் டு ஈவன் லிட்ரலி சர்வை பண்ணவே முடியாது. சொல்லுவாங்க டெப்டில் சர்வை பண்ணுற எதில் பண்ணுற, எண்ட் ஆஃப் த டே டெப்டாக இருந்தாலும் மணி தான். ஹூ ஷுட் ஸ்டார்ட் அ பிஸ்னஸ், ஹூ ஷுட் நாட்? ஓகே, ஆரம்பிக்கிறதுக்குன்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏஜ் லிமிட் கிடையாது. முக்கியமாக கொஞ்சமாச்சு அந்த பிஸ்னஸில் ஒரு இப்போ இருக்கிற நிலைமைக்கு அட்லீஸ்ட் ஒரு 10 நாளாவது போய் அதில் வேலை பாருங்கன்னு சொல்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. பொதுவாக என்ன சொல்லுவோம்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 6 months ஒர்க் பண்ணணும், ஒரு 2 years ஒர்க் பண்ணணுங்கிறது வந்து ஒரு டெக்கெட்டுக்கு முன்னாடி இருந்துச்சு. நீ ஒரு ஐடி கம்பெனி ஆரம்பிக்கிற அப்படின்னா, ஸோ தட்ஸ் ஹவ் வி ஒர்க். லைக் 2000 இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒர்க் பண்ணது எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக, நம்ம ஐடி ஸ்டார்ட் அப் பண்ணுறப்போ வேணுங்கிறதுக்காக தான் ஒர்க் பண்ணது. ரெண்டாவது வந்து ரொம்ப முக்கியமானது, ஒரு எம்ப்ளாயி டு பிஸ்னஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வரீங்க அப்படின்னா, நான் இல்லாமல் இந்த கம்பெனியே இல்லைன்னு யாரெல்லாம் சொல்லி வெளில வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோன்னா இல்லை ஆரம்பிக்க தகுதியே கிடையாது. ஃபெயிலியர் ரீசன் 10ல் 9 சாலிட். வை? ஏன்னா he is master in one thing, he might lose everything because he thinks நான் எதில் எக்ஸ்பர்டைஸாக இருக்கணும் அது இருந்தால் போதும் பிஸ்னஸ் நான் ஜெயிச்சிடும்னு சொல்லிட்டு ஆணித்தனமாக நம்புவாங்க. எக்ஸ்டர்னல் இன்புட்ஸை கேட்கவே மாட்டாங்க, கன்சிடர் கூட பண்ண மாட்டாங்க. இட் பிகம் அன் ஹெட் வெயிட். ஈகோ எக்ஸாக்ட்லி. இது வந்து 10ல் 9 பேர் நான் இப்படி தான் பார்த்துருக்கோம். இன் மை எக்ஸ்பீரியன்ஸ் ஐ சி ஒன்லி திஸ் கைண்ட் ஆஃப் பீப்புள். பட் ஹீ மைட் பி த டாப் மோஸ்ட் கை இன் த டெக். லெட்ஸ் சே லைக் இப்போ நீங்கள் கோடிங் அடிக்கிற
கோர் அடிக்கிறவங்கலாம் ஐடி கம்பெனி ஆரம்பிச்சு தான் அந்த சர்வீஸ் செக்டரே காணாமல் போச்சு. ஏன்னா கோர் அடிக்க தெரியும், இது பண்ண தெரியும், சூப்பராக பண்ணுவாங்க. நோ, ஈவன் நல்ல மாஸ்டர்ஸ் இன் சென்ஸ் கிச்சனில் சொல்கிறேன், ரெஸ்டாரண்ட்டில் சொல்கிறேன், நல்ல ஒரு டீ போடுற மாஸ்டர் கடை போட்டு ஃபெயில் ஆனவர் இருக்கார். ஏன்னா ஹீ மைட் பி அ கில்லர் குவான்டிட்டி, சூப்பராக பண்ணுவார். பட் மார்க்கெட்டிங்கில் ஃபெயில் ஆயிடுவார், லொக்கேஷனில் ஃபெயில் ஆயிடுவார், எங்கேயாச்சும் இடத்துல விட்டுருவார், ஃபினான்ஸில் ஃபெயில் ஆயிடுவாங்க, எங்கேயாச்சும் ப்ராப்ளம் வந்துடும். அதே போல் தான் இப்போ இன்னொன்று மூணாவதாக சொல்கிறது 10 நாளில் ஒரு விஷயத்தை படித்து அதுக்கு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது. ஸ்பெசிஃபிக்காக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ் இன்றைக்கி கோர்ஸை மெட்டாவில் போய் கோர்ஸ் பண்ணி சர்டிஃபிகேட் வச்சவனும் 50,000 ரூபா 60,000 ரூபா செலவு பண்ணி கோர்ஸ் கிரியேட் பண்ணோம் படித்து முடித்தவனும் இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி. பில்டிங் அ பிஸ்னஸ் அண்ட் ஹேவிங் அ ஆன்லைன் ப்ரெசன்ஸ் இஸ் ஆக்சுவலி டிஃப்ரெண்ட். நிறைய பேர் அதை கொஞ்சம் தப்பாக எடுத்துக்கிறாங்க. வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹேவிங் அ குட் நம்பர் ஆஃப் ரீச் அண்ட் வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பில்டிங் அ ப்ராப்பர் பிஸ்னஸ்? இது ரெண்டுமே ஒன்றா பண்ணால் வளரலாம், பட் ஒன்று மட்டும் பண்ணால் பிரச்சனை. வாட் இஸ் யுவர் டேக் ஆன்? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஆன்சர் கிடையாது இதில். ஏன்னா ஆன்லைன் ப்ரெசன்ஸ் இல்லாமையும் பிஸ்னஸ் ரன் பண்ண முடியும், ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸ் இல்லாமல் பிஸ்னஸ் ரன் பண்ண முடியும். பட் லெட்ஸ் சே லைக் இது ரெண்டும் இருக்கணுங்கிறது எல்லாத்தோட ஒரு வைடர் மைண்ட் செட்டாக இருக்கிறனால இதை பற்றி நம்ம அட்ரஸ் பண்ணுறப்ப என்ன சொல்லணும்னா, முதல்ல ஒரு பிஸ்னஸ் நீங்கள் பில்ட் பண்ணுறீங்கன்னா ஆன்லைன் ப்ரெசன்ஸுங்கிறது இட்ஸ் பியூர்லி ஃபார் மார்க்கெட்டிங்கிறது முதல்ல புரிஞ்சுக்கணும், நாட் ஃபார் சேல்ஸ். சேல்ஸ் இஸ் அன் ஆட் ஆன். ஃபஸ்ட் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ஆன்லைன் ப்ரெசன்ஸ் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா இட்ஸ் ப்ரெசன்ஸ். இட்ஸ் நாட் லைக் ஷோகேஸ் பண்ணுறது மட்டும்தான். நீங்கள் ஒரு ப்ராடக்டை ஷோகேஸ் பண்ணுறீங்கன்னா அது விற்குன்னு அவசியம் கிடையாது. பட் இட் எனேபிள் சேயிங் தட் ஓகே என்கிட்ட இந்த ப்ராடக்ட் இருக்குது அப்படிங்கிறத காட்டுறதுக்காக தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரெசன்ஸை மார்க்கெட்டிங்காக பாருங்கள், சேல்ஸு அப்புறம் பாருங்கள். ஃபஸ்ட் பிஸ்னஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அதை முக்கால்வாசி இடத்துல பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ப்ரெசன்ஸை கம்பேர் பண்ணுறப்போ நீங்கள் இந்த பிஸ்னஸை லோக்கலில் ஒரு மேனுஃபேக்சரிங்காகவோ ப்ராடக்ட் க்ரியேஷனுக்காகவோ இல்லை ஒரு சர்வீஸோட வேலிடேஷனுக்காகவோ அதை யூட்டிலைஸ் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா ஆன்லைன் ப்ரெசன்ஸை மெர்ஜ் பண்ண முடியும். ஆன்லைன் ப்ரெசன்ஸோட கோர் தம் ரூல் என்னென்னா பிரேக்கிங் த பேரியர்ஸ். நீங்கள் ஒரு கடை வச்சுருக்கீங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு ஊரில் ஒரு இப்போ இருக்கிற நிறைய ஆன்லைன் ப்ரெசன்ஸில் இருக்க இந்த பொட்டிக் ஷாப்ஸ் ஆகட்டும், இல்லை ஹேர் ஆயில், இந்த மாதிரி ஜென்ரலாக காமனாக வைக்கிறது எல்லாமே ஏதோ ஒரு ஊரில் Tier 3 Tier 4 சிட்டிஸில் உட்காந்துட்டு they were making a huge amount of business. So online presence is all about leveraging something you have. That doesn't mean that அது மட்டும்தான் நான் பண்ணுவேன், அதை மட்டும்தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா மாட்டிப்பீங்க. தட்ஸ் வேர் யூ நீட் a lot of money. ஏன்னா மார்க்கெட்டிங் இஸ் ஆல்வேஸ் டிரெக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மணி. அது இங்கே எங்கேயுமே உங்களால் தடுக்கவே முடியாது. சொல்லலாம் நான் ஃப்ரீயாக பண்ணுறேன், நான் வைரல் பண்ணுறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன், பட் தட் டசன்ட் டிரைவ் யூ சேல்ஸ். என்னென்னா இப்போ நம்ம ஆன்லைனில் ஒரு பிஸ்னஸ் பில்ட் பண்ணுறோம், அது ஆன்லைன்லேயுமே நம்ம எடுத்துகிட்டு போய் சேர்க்குறோம். பீட் ஆன்லைன் பீட் ஆஃப்லைன் எனிவேர். ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், அதாவது என்னென்னா பிராண்டிங், அதாவது பீப்புளோட நம்பிக்கையை நான் வாங்குறது. வாட் இஸ் தி ப்ராசஸ் ஆஃப் கெய்னிங் ட்ரஸ்ட் இன் த மார்க்கெட்? ட்ரஸ்ட் க்ரியேட் பண்ணுற நீங்கள் ட்ரஸ்ட்டை ஒரு இடத்துலேருந்து எடுக்கிறதுக்கு ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரிக்காக தியரிட்டிக்கல் ப்ராசஸ் தான் இருக்குது. ப்ராக்டிக்கலாக பாசிபிளே கிடையாது. யாருக்கும் ஒரு ஃபார்முலா வச்சுக்கிட்டு பாசிபிள் கிடையாது. ஆனால் தியரிட்டிக்கலாக என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் தம் ரூல் லைக் உங்கள் ப்ராடக்ட் குவாலிட்டியாக இருக்கணும், ரெண்டாவது பேக்கேஜிங் பெட்டராக இருக்கணும், ப்ரெசன்ஸ் கரெக்டாக இருக்கணும், கரெக்டான இடத்துல மார்க்கெட்டிங் பண்ணணும், மீடியம் சூஸ் பண்ணுறது இப்படின்னு சொல்லுவாங்க. ப்ராடக்டை பில்ட் பண்ணும் போதே நான் பிராண்டை பில்ட் பண்ணுறேன் எல்லாமே இங்கே என்னென்னா வேர்ட்ஸ்லேயே தப்பு நடந்துடும். அந்த வேர்ட்ஸுக்கான மீனிங் தெரியும், எடுத்தன இப்போ வரைக்கும் எத்தனையோ பேர் ப்ராடக்டே வச்சுருக்க மாட்டாங்க. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிரியேட் அ பிராண்ட் அப்படிம்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ப்ராடக்ட்டை க்ரியேட் பண்ணுங்கள். அந்த ப்ராடக்டை மார்க்கெட்டில் கொண்டு போய் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், அது முதல்ல போகுதா. அப்போது குவாலிட்டி செக்ஸை நீங்கள் மேக் ஷுர் பண்ணணும். ஸோ குவாலிட்டி இஸ் சம்திங் இஸ் கம்ப்ளீட்லி எ பேஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் குவாலிட்டி இல்லை, சர்வீஸில் குவாலிட்டி இல்லைன்னா நத்திங் இஸ் கோயிங் டு ஸ்கேல். ஸோ குவாலிட்டியை மேக் ஷுர் பண்ணுறதுக்கு நீங்கள் முதல்ல ஒர்க் அவுட் பண்ணி அதை நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னாலே
உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் ஆஃப் எஃபர்ட் உங்களுக்கு அங்கேயே முடிஞ்சுது. திருப்பி அதை வந்து பார்க்க தேவையில்ல. அடுத்து உங்களோட டார்கெட் செக்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியான விசுவலைசேஷனை க்ரியேட் பண்ணணும். ப்ராடக்ட் விசுவலைசேஷனை. சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட்டை வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணிட்டு இருக்கிறப்போ உங்களோட யூசர் பேஸ் வந்து 20 to 25 வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, இப்போ 5 வருஷம் கழிஞ்சு அவங்க 20 to 25 இருந்தவங்க 25 to 30 இப்போ மைக்ரேட் ஆகிட்டாங்க. நீங்கள் இன்னும் அவங்களே இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட டேஸ்ட்டுக்கே நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா முடியாது. ஸோ அப்போ அடுத்து உங்களோட அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம முதல்ல மாதிரி கிடையாது. இப்போல்லாம் 2 years ஒன்ஸ் உங்கள் ப்ராடக்ட் பேக்கேஜை நீங்கள் மாற்றி ஆகணுங்கிறது வந்து எழுதப்படாத ரூலாக மாறிடுச்சு. ஏன்னா எவ்ரிபடி இஸ் கம்மிங் டு கன்சல்டன்ட் எவ்வளோ வந்தோம்னா முதல்ல கேட்குறது, என் ப்ராடக்ட் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, என்னோட கஸ்டமர்ஸ் போயிட்டாங்க, என் கஸ்டமர்ஸ் என்னோட நான் கான்கேர் பண்ணி வச்சிருந்த கஸ்டமர்ஸ் எல்லாம் அந்த ஏஜ்லேருந்து மைக்ரேட் ஆகிட்டாங்க. புது கஸ்டமருக்கு நான் விசிபிளாகவே இல்லை. அப்போது அவங்களுக்கு நான் எங்கே போய் அவங்க ரீச் பண்ணுறேன், அந்த மீடியம் என்னன்னு தொலாகணும். ஸோ இட்ஸ் எ கண்டினியூஸ் எஃபர்ட். பிராண்டிங் இஸ் சம்திங் இப்போ இருக்கிற நிலைமையில் ரொம்ப 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 கஷ்டம். ஏன்னா முதல்லலாம் வந்து டார்கெட் செக்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு காலத்துலலாம் வந்து டெக்கேட்டாக பிரிப்பாங்க. ஒரு 80s to 80s 90s அப்படின்னு பிரிச்சுட்டு போயிடுவாங்க. 70s பிரிச்சு. இப்போல்லாம் அப்படி இல்லை. டார்கெட் செக்மெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர நேரோ டவுன் ஆயிடுச்சு. சிம்பிளாக சொன்னால் 2 இயர்ஸுக்கு 2 வருஷம் 20 to 22 இஸ் டார்கெட் செக்மெண்ட். அதுக்கு நீங்கள் அவ்வளோ எஃபர்ட் பண்ணணும். 22 to 23 வந்து பார்த்தீங்கன்னா அங்கே என்ன பிரச்சனை, நிறைய பேர் இப்போ வந்து கையில் ஓனாக சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த செக்மெண்ட் ஒரு பெரிய செக்மெண்ட்டாக 20 to 25 ஒரு செக்மெண்ட் இருக்குது. 25க்கு மேலே போனவன் 26 வரைக்கும் இருக்கிறவன் சேவிங் மைண்ட் செட்டில் போகலாமா வேண்டாமான்னு யோசிக்கிற மைண்ட் செட்டு. ஸோ தெர் ஆர் ஹெல் லாட் ஆஃப் சேலஞ்சஸ். அதுவும் உங்கள் ப்ராடக்ட் ரொம்ப வைடரான ப்ராடக்ட்டு. ஸோ இட் ஃபிட்ஸ் அக்ராஸ் மோர் தென் 10 years 12 yearsக்கான டார்கெட் இருக்குது அப்படின்னா நீங்கள் செத்தீங்க. ஓகே, பிராண்டை பில்ட் பண்ணுறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டப்படணும். எவன்லாம் வந்து நான் பிராண்டை வந்து ஏதோ ஒரு 10 நாள் 15 நாளில் உங்களை கம்பெனியை பிராண்ட் ஆக்கி தரேன் அப்படின்னு சொன்னால் ஓகே. நீங்கள் நிறைய பிராண்ட்ஸ் ஆரம்பிச்சிருக்கீங்க, அது ஃப்ரான்ச்சைஸியாகவும் பண்ணியிருக்கீங்க. இந்த பிராண்டை பில்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் பண்ண சில டெக்னிக்ஸ் என்னெல்லாம் பண்ணி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு, என்ன பண்ணி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாமே இருந்திருக்கு? எனக்கு நான் பர்சனலாக பில்ட் பண்ணதில் ஒர்க் அவுட் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட மசாலா மேனுஃபேக்சரிங் பிராண்டுக்கு வந்து ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்தது. ஸோ மசாலா மேனுஃபேக்சரிங்னு ரெஸ்டாரண்ட் ஓகே. மசாலா நான் க்ரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். மார்க்கெட்டில் பெரிய ஜெயின்ஸ் இருக்காங்க. பட்ஜெட் வந்து கொஞ்சம் ஒரு டீசன்ட் பட்ஜெட் இருந்துச்சு. நாட் அ லிமிட்டட் ஒன், நாட் அ ஹெவி ஒன் இல்லை. அண்ட் ஐ கம்ப்ளீட்லி அக்ரி மை செல்ஃப். நான் என்னை ஏமாற்றிக்கல. இது ஸ்டார்ட் அப் கிடையாது, பிஸ்னஸ்ன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. இதுக்கு ஃபண்டிங் வாங்க போகிறது இல்லைங்கிற முடிவுக்கும் நான் வந்துட்டேன். ஐ டோன்ட் நீட் ஃபண்டிங்கிற அந்த நான் டைல்யூட் பண்ணுறதுக்கும் நான் விரும்பலை. ஐ நீட் என்டையர் மார்க்கெட் டு பி வித் அஸ், லைக் எங்கள் பார்ட்னர்ஸ்க்கு நாங்கள் வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டோம். அங்கே வந்து ஒர்க் அவுட் ஆனது என்னென்னா, ஓகே ஒரு மசாலா க்ரியேட் பண்ணிட்டோம், மசாலா வாஸ் கில்லர், எனி டெஸ்ட் இஸ் பாஸ்ட், எல்லாமே பக்கா. இப்போ நான் போய் மார்க்கெட்டில் போயிட்டு என் மசாலா வாங்கிக்கோமா, ஹூஸ் மை டார்கெட் ஆடியன்ஸ் வந்து B2B கஸ்டமர்ஸ். ஸோ ரெஸ்டாரண்ட், எக்ஸிஸ்டிங் ரெஸ்டாரண்ட் ஓனர்ஸ் அண்ட் நியூ ரெஸ்டாரண்ட் ஓனர்ஸ். நான் போய் மசாலா கொடுக்குறேன்னு சொன்னால் 90% யாரும் வாங்க மாட்டாங்க, வாங்கவே மாட்டாங்க. அது தெரியும், கன்ஃபார்மாக தெரியும். அண்ட் தே கிரியேட் அ கிரெடிட். எனக்கு பெரிய பிரச்சனை இருக்கும், அந்த மாதிரி எனக்கு டெப்ட் இருக்கும், அது நான் அப்போ டெப்டை வந்து ரொட்டேட் பண்ணணும். அந்த மாதிரிலாம் இருக்கிறப்போ வாட் ஐ டிட் இஸ் லைக், நான் ஓப்பனாக ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிட்டேன். ஐ கிரியேட் அ ஃப்ரான்ச்சைஸ் அவுட் ஆஃப் த ரெஸ்டாரண்ட். ஸோ ஐ கிரியேட் அ ஃப்ரான்ச்சைஸ் மாடல். அந்த ஃப்ரான்ச்சைஸ் மாடலில் வந்து என்ன பண்ணுறேன்னா கம்ப்ளீட்டாக ஸ்ப்ரெட் பண்ணோம். அந்த டைமில் இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் வாஸ் த பீக் ஒன். அந்த டைமில் இன்ஃப்ளூயன்ஸ் மார்க்கெட்டிங் யூஸ் பண்ணோம். வி கிரியேட்டட் அ ஹியூஜ் திங். ஒரு 6 to 8 monthsக்குள்ளே வி 40-50 ஷாப்ஸ் பண்ணோம். தென் சில பேர் வந்து டு டூ சம் ரீசன்ஸ் அவங்க க்ளோஸ் பண்ணாங்க. சில பேர் என்ன பண்ணோன்னா, நாங்கள் வந்து அவங்கள எங்களோட மசாலா கன்சியூமராக மாற்றிட்டு அவங்களோட ஓன் பிராண்டை க்ரியேட் பண்ணி கொடுத்தோம். அந்த பிராண்ட் அவங்க ஃப்ரான்ச்சைஸ் பண்ணாங்க. அங்கிருந்து எனக்கு மசாலா ஆர்டர்ஸ் வந்துச்சு. ஸோ ஈகோசிஸ்டம் கிரியேட் பண்ணிட்டேன். திட்ஸ் ஹவ் த கம்யூனிட்டி பில்ட். இது வந்து நாங்கள் பண்ண ஒரு பெரிய விஷயம். இப்போ கரண்ட்லி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இந்தியா ஃபுல்லாக எங்களுக்கு மசாலா வாங்குறாங்க வித் நோ பார்கெயின், நோ கிரெடிட், நத்திங். எதுவுமே நாங்கள் வந்து பெருசாக வந்து இதுவும் பண்ணிக்கல. வி ஜஸ்ட் லிவரேஜஸ் எவ்ரி திங். ஸோ இப்போ பட்ஜெட்டும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஃப்ரான்ச்சைஸ் பண்ணி அந்த கஸ்டமரை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு ஃப்ரான்ச்சைஸே பட்ஜெட் போட்டாங்க. ஸோ அவங்க எங்கள் மசாலாவை அவங்க மார்க்கெட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ ரைட் நோ வி ஆர் கிவிங் த மசாலாஸ் ஃபார் தெம். ஸோ இப்படி வந்து ஒரு பெரிய ஒரு ஈகோசிஸ்டமே பில்ட் பண்ணிட்டோம் நாங்கள். ஸோ தட்ஸ் ஹவ் வி கிரியேட். ஆனால் ஆக்சுவலி திஸ் இஸ் வாட் வி நீட் டு ஹேவ் வென் வி ஆர் பில்டிங் அ பிஸ்னஸ். நான் ஒரு ப்ராடக்ட்டை கிரியேட் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டை சுற்றி இருக்கிற கஸ்டமர்ஸையும் எனக்கு உருவாக்க தெரியணும். அதுக்கு நான் என்ன வேணால் பண்ணணும்.
ஸோ ரீசெண்டாக நான் அப்சர்வ் பண்ண விஷயம் என்னென்னா இப்போது நம்ம சென்னையில் மால்ஸ் எடுத்துக்கலாம். எந்தெந்த மால்ஸுக்கு பக்கத்துலலாம் ஒரு லிவிங் ஈகோ சிஸ்டம் இல்லையோ அந்த மால்ஸ்லாம் மூடிடுறாங்க. இப்போது அபிராமி மால், சிட்டி சென்டர் ஆல்சோ இஸ் லைக் சிட்டி சென்டரில் அது பேர் என்னது ஸ்பென்சர் பிளாஸா, இட் பிகேம் வெரி வெரி ஓல்டு. ஏன்னா அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு லிவிங் ஈகோ சிஸ்டம் க்ரியேட் பண்ணல. இந்த பேட்டர்னை பார்த்த மால்ஸ் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா தே ஹாவ் தியர் மால்ஸ், அதுக்கு பக்கத்துலயே அவங்களே ஒரு பிரீமியம் ப்ரோசோன் பில்ட் பண்றாங்க. கோயம்புத்தூர்ல ப்ரோசோன் ஹேவ் देयर ஓன் அபார்ட்மெண்ட்ஸ் பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கேயே ஒரு இது பில்ட் பண்றாங்க. ஃபீனிக்ஸ் பக்கத்துல ஒரு இது பில்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த பீப்புள் எல்லாமே வந்து தே கெட் அக்சஸ் டு திஸ் மால். ஸோ இந்த மால் பிஸ்னஸும் ஓடிக்கிட்டே இருக்கும், இதுவுமே நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ திஸ் இஸ் பேசிக்கலி பில்டிங் அன் ஈகோ சிஸ்டம். எக்ஸாக்ட் இந்த மாடலை புரிஞ்சுக்கிட்டு நம்ம பிஸ்னஸ் யூஸ் பண்ணோன்னா ஐ திங்க் இட் வில் ப்ராப்பர்லி. உங்களுக்கு சொல்லட்டுங்களா, பார்க்குற எல்லாத்துக்குமே இது புரியும், ஆனால் பண்ண மாட்டாங்க. என்ன ரீசன்னா, அங்கே ஒரு நடுவில் எவனாச்சும் ஒருத்த வந்து இதெல்லாம் இவ்வளோலாம் பண்ணவே தேவையில்ல, எவனாச்சும் ஒருத்த மிஸ்கைட் பண்ணிடுவான். கண்டிப்பாக நடக்கும். இப்போ நம்ம பேசுகிறதோ இது பண்ணுறதோ இப்போ நான் சொல்கிறதோ இல்லை நீங்கள் சோஷியல் மீடியாவில் பார்க்குற எதுவுமே யாருக்குமே தெரியாமல் கிடையவே கிடையாது. இங்கே அதுதான் இங்கே இருக்கிற பெரிய பிரச்சனையே. இங்கே யாருக்குமே இது தெரியாதுப்பா. இப்போ நான் சொன்னது வந்து ஈகோசிஸ்டம் பில்ட் பண்ணுறது ஒன்றும், நீங்கள் உங்கள் வர்ச்சுவல் கம்யூனிட்டி பில்டிங்னு வேறு இடத்துல பேசிகிட்டு இருக்கீங்க, நான் அது ஈகோசிஸ்டம்னு சொல்கிறேன், ரெண்டும் ஒன்று தான். ஆப்வியஸ்லி எல்லாத்துக்குமே தெரியும், இங்கே இருக்கிற பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே, ஆனால் பண்ண மாட்டாங்க. ஒன்லி ஃபியூ அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் இம்ப்ளிமெண்ட். சில பேர் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு கம்ப்ளீட்டாக எகெயின்ஸ்டாக பண்ணுவாங்க. இப்போ இருக்கிற முக்காவாசி இப்போ நிறையா பாருங்களேன், எஸ்பெஷலி மசாலா மேனுஃபேக்சரிங் எடுத்தால் கூட தேர் ஸ்ட்ரகிளிங் அ லாட் பிகாஸ் அங்கே ஜெயின்ஸ் உட்காந்துட்டு இருக்காங்க. முதல்ல நம்ம அக்செப்ட் பண்ண வேண்டியது என்னென்னா, ஆமாம் அவங்கள நான் அடிக்கிறதுக்கு நான் இங்கே வரல, நான் எடுத்தேன்னா உபரையும் லிஃப்ட்டையும் காணாமல் போக வைப்பேன், $250 பட்ஜெட்லையும் உள்ளே வர்றவங்க தான் அதிகமே தவிர்த்து இதே கிடையாது. நீங்கள் வேணால் பாருங்கள், எல்லா போஸ்ட்லேயுமே யாரெல்லாம் வந்து இல்லைப்பா பிஸ்னஸ் கஷ்டம்னு சொல்கிறாங்களோ தே மேக் ஃபன் அவுட் ஆஃப் இட். தே சீம்ஸ் டு பி லைக் என்ன சொல்கிறதுனா, இவனுக்கு ஒன்றும் தெரிலங்கிற மாதிரி தான் பார்ப்பாங்களே தவிர்த்து த ஒன் ஹூ திங்ஸ் ரேப்பிடாக போயிருந்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறதுக்கெல்லாம் காசே தேவையில்ல, $50,000 இருந்தால் போதும், $30,000 இருந்தால் போதும், மாதம் 1 லட்சம் சம்பளம் 2 லட்சம், நோ கொஸ்டின்ஸ் ஆஸ்க், தே வில் இன்வெஸ்ட் பிகாஸ் பீப்புள் வாண்ட் ஃப்ரீ மணி. இங்கே தான் அந்த கன்சியூமரோட மைண்ட் செட் வந்து இப்படி மாறிடுச்சு. ஸோ இதை வந்து சோஷியல் மீடியாவில் இருக்கிற வெரி ஃபியூ பீப்புள்னு சொல்லக்கூடாது, இப்போல்லாம் வெரி ஃபியூ பீப்புள் தான் அதை பண்ணாமல் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் பீப்புள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கன்சப்ஷனை வந்து கேபிட்டலைஸ் பண்ணுறாங்க. ஏன்னா தேர் ரெடி டு இன்வெஸ்ட். $1000 தானே, $500 தானே, $399 தானே, $199 தானே, $99 தானே, $9 தானே, $9 கோர்ஸ் நடத்துகிறான். ஆக்சுவலி விஷயம் என்னன்னா, they are not spending that ₹9 or ₹99. they are buying the concept. அது கரெக்டான கான்செப்டாக இருக்கலாம். அங்கே உள்ளே போனால் என்ன பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க, அவன் அப்செல் தான் பண்ணுறான். 3/4 மணி நேரம் கோர்ஸில் 43 நிமிஷம் அப்செல் தான் பண்ணுறான், 2 நிமிஷம் உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்கிறான். நீங்கள் ஒரு கோர்ஸ் வாங்க போகிறீங்கன்னா ஏன் அந்த கோர்ஸ் வாங்க போகிறீங்க? அட்லீஸ்ட் யூ ஷுட் ஹேவ் சம் அமௌண்ட் ஆஃப் ஐடியா. 90% 10ல் 9 பேர்த்துக்கு இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஆமாப்பா நான் மெட்டால் ஆட் ரன் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பேசிக் நாலேஜாக இருக்கும். ஃப்ரெஷ் அவுட் ஆஃப் த மைண்டு போயிட்டு இது ஆடா அப்படின்னு தெரியாமல் போய் வாங்குறவன் வெரி வெரி ரேர். அப்போ அந்த $9 என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, காசையும் கொடுத்து அவன் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு அவன் ஆட் ரன் பண்ணுறதுக்கு நீங்கள் காசு கொடுக்குறீங்க லிட்ரலி. அதுதான் நடக்குது. ஸோ இங்கே குயிக் மணி இருக்கிற வரைக்கும் இவங்க கேபிட்டலைஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க, இவங்க இழந்துட்டே தான் இருப்பாங்க. இது வந்து எதுவும் பண்ண முடியும். இந்த மைண்ட் செட் வந்து மாறவும் மாறாதுங்கிறது தான். ஏன்னா அதை மாறாமல் பார்த்துக்கிறதுக்கு ஒரு கூட்டம் சோஷியல் மீடியா பார்த்துக்கிட்டே ரெடியாக இருக்கிறாங்க அதுக்கு. ஏன்னா இது டெஸ்டிமோனியல்ஸ்னு சொல்லி ஏதோ ஒன்று காட்டுறது அப்படின்னு சொல்லி நிறைய போயிட்டு தான் இருக்கு. ஒரு 3 விஷயங்கள் உங்களோட ஆடியன்ஸோட உங்கள் கஸ்டமர்ஸோட மைண்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற ஒரு 3 ட்ரிகர்ஸ் கண்டிப்பாக ஒரு பிராண்ட் உருவாக்கணும் அப்படின்னா அது என்ன? முதல் வந்து 3 முக்கியமான விஷயம்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு வந்து இலூஷன் ஆஃப் வேல்யூன்னு நான் சொல்லுவேன். ஏன் வந்து இலூஷன் ஆஃப் வேல்யூன்னு சொல்கிறேன்னா, இங்கே இருக்கிற 10ல் 9 பிராண்டு இலூஷனில் தான் வாழ்கிறாங்க, ஒரு பிராண்டு தான் ஆக்சுவலாக அந்த வேல்யூ கொடுக்குறாங்க. ஸோ இலூஷன் ஆஃப் வேல்யூ. நீங்கள் வந்து ₹10 நான் அந்த பொருள் வாங்கினேன்னா அது ₹100 ஒர்த்துன்னு அவனை நம்ப வைக்கணும். ஸோ தட்ஸ் த கோர் திங். ஒருத்த வந்து இல்லை இதோட வேல்யூ ₹10 ₹1 தான் இதுக்கு வந்து ஒர்த்துன்னு சொன்னால் அவன்கிட்ட சண்டை போடணும். அங்கே தான் அந்த வேல்யூ மேட்ச் ஆகுது. ஸோ இலூஷன் ஆஃப் வேல்யூ இஸ் த ஃபஸ்ட் எவர் திங் ஃபார் அ பிராண்ட் டு அக்யூர். இதுக்கு தான் முதல்ல நீங்கள் எஃபர்ட் பண்ணணும். அவன் நீங்கள் ஆக்சுவலாக கொடுத்து வாங்குறீங்க இல்லை இலூஷனில் கொடுக்குறீங்கிறது ரெண்டாவது. ஸோ அந்த வேல்யூ. ரெண்டாவது வந்து
அந்த கன்சியூமர் வந்து உங்களுக்கு லாயலாக மாற்றுறதுக்கான ஒரு 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 பிளாட்ஃபார்ம் உங்கள்கிட்ட இருக்கணும். அவங்க கூட ஃப்ரீக்வெண்ட்டாக கம்யூனிகேட் பண்ணி ஒரு பிளாட்ஃபார்மை வச்சு அது பண்ணுறதுக்கு. சே ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ப்ராடக்ட் அவங்க டெய்லி யூஸ் பண்ணுறதாகவோ இதெல்லாம் இருக்கணும். இது வந்து ஒரு இது. மூணாவது பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ராடக்டை அவன் ஸ்டேட்டஸ் சிம்பிள்னு நம்பணும். இந்த மூணுக்கு நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் போடுறீங்கிறது தான் உங்களோட பிராண்டை வந்து நீங்கள் பிராண்ட் இஸ் ஆல் அபவுட் பிராண்ட் பில்டிங் தான். ஸோ அது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ். அது ஐஎன்ஜி தான் போட்டுருவாங்க கடைசியில், பிராண்ட் பில்டுன்னெலாம் சொல்ல மாட்டாங்க, பிராண்ட் பில்டிங் தான். ஸோ அது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ். ஸோ இந்த கண்டினியூஸ் ப்ராசஸில் இதை 3 நோக்கி நீங்கள் ஓடிட்டே இருக்கணும். ஸோ இந்த 3 நோக்கி எவ்வளோ தூரம் நீங்கள் வந்து ப்ராப்பராக ஓடிட்டே இருக்கீங்களோ அவ்வளோ தூரம் உங்களுக்கான பிராண்டு கிரியேட் ஆச்சுங்கிற இல்யூஷன் உங்களுக்கும் கிரியேட் ஆகும். சூப்பர். இப்போ எது பண்ணணும்னு சொல்லிட்டீங்க. எந்த 3 விஷயத்த ஒரு ஃபவுண்டரோ ஒரு பிஸ்னஸோ பண்ணவே கூடாது, விச் இஸ் ஸ்பாயிலிங் தியர் பிராண்ட்? ஃபஸ்ட் திங் வந்து எந்த ஒரு செலவுமே இல்லாமல் மார்க்கெட்டிங் பண்ண முடியும் ஆனால் சொன்னால் மோடி இப்போ முதல்ல ஓடுறது, அது வந்து பண்ணவே கூடாது. ஏன்னா இங்கே இருக்கிற பிஸ்னஸ் ஓனர்ஸோட பெரிய பிரச்சனை என்னென்னா, இன்றைக்கி நான் ஒரு 10 ரூபா போட்டால் எனக்கு 1000 ரூபாய்க்கு எனக்கு எதாவது பிஸ்னஸ் நடக்குமான்னு யோசிக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா போகிறது. அப்போது 10 பேர் போய் 10 ரூபா ஏமாந்துடுறது. அதுக்கு 100 ரூபாய்க்கு கரெக்டான ஒரு வர்த்தில் போட்டாலே முடிஞ்சுது. ரெண்டாவது, ட்ரெண்டை அடாப்ட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு போய் ஒரு புல்ஷிட் பண்ணுவாங்க நிறைய பேர். அதை பண்ணாமல் இருக்கிறது. ஏன் அப்போ ட்ரெண்ட் அடாப்ட் பண்ணவே கூடாது அப்படின்னு கேட்டால், ட்ரெண்டை அடாப்ட் பண்ணுறதுக்குன்னு முதல்ல உங்கள்கிட்ட டீம் இருக்கணும். டீமே இல்லாமல் நானே ஓனரு, நான் தான் வந்து கதவும் திறப்பேன், நான் தான் எல்லாமே பண்ணுவேன், நான் இல்லாமல் கடை இல்லைங்கிற ஒரு பெருமையாக இருப்பாங்க. ரொம்ப பெருமையாக இருப்பாங்க. நிறைய பேர் இருக்காங்க, நான் இல்லாமல் இந்த கடையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பர். 16 மணி நேரம் ஆஃபீஸ்லேயே இருப்பாங்க, ஒரு வேலை நடந்திருக்காது. ஒரு இன்வாய்ஸ் சைன் பண்ணுற 10 பேர் எம்ப்ளாய் வச்சுருப்பாங்கன்னா 10 பேரோட வேலை இவர் தான் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மைண்ட் செட்டில் வச்சுக்கிட்டு நான் போய் பிராண்டை பில்ட் பண்ணுறேன்னு சொல்லி போய் போகிறது, இது ஒரு 2வது கேட்டகரி. கண்டிப்பாக வந்து இந்த கேட்டகரியில் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து எதுவுமே பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிஸ்னஸ்லேயே இப்போ இருக்கிற எல்லாமே நினைக்க முடியாது. 3வது, அதுவும் திருப்பி நம்ம பிஸ்னஸும் நம்மளே சேர்த்து ஏமாற்றிக்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என் கன்சியூமர் எனக்கு லாயலாகவே இருப்பான்னு நம்புறது. நான் அதை தான் கஸ்டமர்னு சொல்லாமல் கன்சியூமர்னு சொன்னேன். கஸ்டமர் கூட சில சமயம் லாயலாக இருப்பாங்க, கன்சியூமர் லாயலாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இந்த எரால கிடையவே கிடையாது. கன்சியூமர்ஸ் ஆர் நாட் லாயல், டெஃபினெட்லி நாட் லாயல். சில பேர் வேல்யூ கிடைச்சனா ஓடி போயிடுவாங்க, சில பேர் காசு கம்மியான ஓடி போயிடுவாங்க, சில பேர் ஸ்டேட்டஸ் ஓடி போயிடுவாங்க, சில பேர் வந்து எதுக்கு போகிறாங்கன்னு அவனுக்கே தெரியாது, இதை அவனுக்கு போர்டுச்சுன்னு ஓடி போயிடுவான். ஸோ இப்போது கன்சியூமரோட மைண்ட் செட் கம்ப்ளீட்லி வேறு. கஸ்டமரோட சில சமயம் என்ன பண்ணுவான்னா, சரி அவங்க தானே வாங்குறாங்க, இதை விலை கம்மியாக இருக்குது வாங்கிட்டு போயிடலாம், இதை கொண்டே அவங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க. பட் கன்சியூமர்ஸ் ஆர் நாட் லாயல். இதை புரிஞ்சுக்கணும் முதல்ல. சூப்பர். இப்போது நீங்கள் நிறைய இண்டஸ்ட்ரீஸில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஓகே, அதில் சில இண்டஸ்ட்ரீஸ் எடுத்து அதில் வந்து கொஞ்சம் வில் டீப் டைவ் இன்டு தட். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஐ வில் டேக் ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி. ஓகே, ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்கன்னா நான் உடனேலாம் நான் வந்து உங்ககிட்ட வாங்க மாட்டேன். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு விஷயம் தேவை. அதாவது இந்த டாக்டரை நான் நம்பலாமா, இல்லை இந்த ஹாஸ்பிட்டலில் நான் நம்பலாமா, இல்லை இந்த பிராண்டை நான் நம்பலாமா அப்படின்னு. ஸோ தே ஆர் மோர் தென் தே ஆர் செல்லிங் தியர் சர்வீஸ், தே ஆர் செல்லிங் தியர் ட்ரஸ்ட் ஒன்லி. அவங்க ஒரு ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி அவங்க ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து ஃப்யூச்சர் ஆஃப் த என்டையர் பிஸ்னஸ் அவங்களுக்கு தான். இந்த லைஃப் ஸ்டைல் ஷிஃப்ட்டுன்னு பெருமையாக சொல்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த்ரீ ஹெல்த் கேரை கொண்டு போய் காசு கொடுக்குறக்காக தான் எல்லோரும் சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு இப்போ இருக்கிற நிலைமையில என்ன சொல்கிறதுனா, எல்லாத்தோட வருமானமுமே ஹெல்த் கேருக்கு தான் சம்பாதிக்கிறது. நம்ம சேர்த்து வச்சு எல்லாம் ஹெல்த் கேருக்கு தான் வச்சுருக்கோம். ஸோ ஹெல்த் கேர் இஸ் அ மேசிவ் இண்டஸ்ட்ரி. அதுவும் இதுக்கப்புறம்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த க்ரோத் எல்லாம் வந்து கையில் பிடிக்க முடியாத அளவுக்கு க்ரோத், அந்த அளவுக்கு இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரி. எதனால்? எல்லாருமே லைஃப் ஸ்டைல் ஷிஃப்ட்டு. ரொம்ப சிம்பிள். இங்கே இருக்கிற ஃபிட்டாக இருக்கிறவங்க எல்லாருமே ஜிம்முக்கு போனால் மட்டும் தான் ஃபிட் ஆக முடியும் எல்லாமே வந்துருச்சு. உங்கள் டெய்லி நீங்கள் சாப்பிட்ற இன்டேக்லேருந்து ஆரம்பித்து எல்லாமே வந்து நின்று உங்களுக்கு வந்து பிரச்சனை பண்ணுதுங்கிற மைண்ட் செட் உங்களுக்கும் தெரியுது. ஆனால் வேறு ஆப்ஷன் இல்லை, நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஹெல்த் கேர் இஸ் கோயிங் டு பி த மேஜர் ரோல். எல்லாருமே வந்து இனிமேல் காசு இதான் சிம்பிளாக சொல்லிட்டு எல்லாருமே கொண்டு போய் காசு சம்பாதிக்க ஹெல்த் கேர் கொண்டு போய் காசு கொடுக்குறக்காக தான். ஸோ ஹெல்த் கேர் இஸ் வேர் த என்டையர் ஃபைனல் மணி கோஸ்ங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஒரு என்டையர் சேவிங்ஸ் எங்கே போய் முடியுதுன்னா ஹெல்த் கேர் போய் முடியுது. ஸோ அங்கே போகிறப்போ வெரி மேசிவ் இண்டஸ்ட்ரி. க்ரோத்தெல்லாம் வந்து இதுக்கப்புறம் எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியாத அளவு க்ரோத் இருக்கிற மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரி. அப்போது நீங்கள் வந்து ஒரு ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணணும், இது பண்ணணும்னா முதல்ல வந்து ஓல்ட் ஸ்கூல் மெத்தட் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். முதல்ல
இந்த பிஸ்னஸை நீங்கள் போய் ஆட் ரன் பண்ணுறேன், நான் அங்கே கொண்டு போகிறேன் இங்கே கொண்டு போகிறேன்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற சில ஃபீல்ட்ஸுக்கு அது ஒர்க் ஆகும். பட் மெஜாரிட்டி ஆஃப் ஃபீல்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல நீங்கள் லோக்கலில் டவுன் ஆகணும். உங்கள் தெருவில் உங்களுக்கு தெரியணும், உங்கள் தெருவில் இதுதான் பிரச்சனை அப்படின்னா இவங்க தான் டாக்டர். உங்கள் தெருவில் நீங்கள் வந்து அந்த என்டையர் மைண்டில் நீங்கள் போய் உட்காரணும். உங்கள் மைண்டில் அதுக்கு நீங்கள் என்ன வேணால் எஃபர்ட் போடணுமோ அந்த எஃபர்ட் நீங்கள் போட்டு தான் 5 ரூபா டாக்டர்னு சொன்னாங்க ஞாபகம் வருதா, 50 டாக்டர்னு சொன்னாங்க ஞாபகம் வருதா? ஈவன் தே ஆர் லிவிங் ஆர் நோ மோர், யூ ரிமெம்பர் ஹிம். ஈவன் ஆஃப்டர் 100 years தே வில் பி ரிமெம்பர்ட். அதுக்கு உங்களை 5 ரூபா 10 ரூபாய்க்கு பண்ண சொல்ல, பட் யூ ஹேவ் டு ஃபிகர் இட் அவுட் உங்கள் ஏரியா உங்கள் லொக்கேலில். ஏன்னா உங்கள் லொக்கேல் மேபி டயர் 1 இருக்கலாம், டயர் 0 இருக்கலாம், டயர் 3 இருக்கலாம், டயர் 4 இருக்கலாம், ஒவ்வொரு இடத்துக்கும் ஒன்று ஒர்க் ஆகும். ஸோ முதல்ல நீங்கள் லோக்கலில் உங்கள் தெருவில் முதல்ல நீங்கள் டவுன் ஆகணும். அதுக்கு நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். ஸோ யூ கேன் நீங்கள் ஃபாரின் ரிட்டர்ன்னு சொல்கிறது ஏதாவது ஒன்று பண்ணி லோக்கலில் இந்த பர்டிகுலருக்கு நான் தான் அப்படிங்கிறது ஒரு இது வரணும். ஸோ ஒன்ஸ் யூ கான்கேர் த லோக்கல், உங்களுக்கு என்ன வெரி அட்வான்டேஜ்னா இப்போ இருக்கிற இதில் சோஷியல் மீடியாவில் யாராச்சும் ஒருத்தருக்கு இந்த பிரச்சனைன்னு சொன்னால் எங்கள் ஏரியாவில் இந்த டாக்டர் வந்து பாருங்கள் நல்லா போகும்னு சொன்னால் கடல் கடந்து வர்றதுக்கு பீப்புள் ஆர் ரெடி. ஒன்லி இண்டஸ்ட்ரி இன் திஸ் என்டையர் வேர்ல்ட் ஒரு பிரச்சனை இதுக்கு இந்த டாக்டர்னு உங்களுக்கு வந்து ஒருத்தர் ரெஃபர் பண்ணிட்டாரு. ஈவன் தட் பர்டிகுலர் பர்சன் ஹூ ரெஃபர்ட் அஸ் 2-3 years ஓல்ட் முன்னாடி பேசி கூட இன்னைக்கு நீங்கள் பேசினா கூட யூ 100% பிலீவ் இன் ஹிம். யூ கேன் ட்ராவல் எனி நூக் அண்ட் கார்னர் அக்ராஸ் தி வேர்ல்டு. இது வந்து மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறத தாண்டி வேறு எதுக்குமே கிடையாது. கரெக்ட். ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரின்றது வந்து இட்ஸ் அ வெரி பிக் இண்டஸ்ட்ரி. லெட்ஸ் சே ஐ எம் ஜஸ்ட் நவ் என்டரிங் த மார்க்கெட் அண்ட் ஆல்ரெடி தேர் ஆர் பிக் ஜெயின்ஸ். இப்போ அந்த பிக் ஜெயின்ஸ் கூட நான் காம்பீட் பண்ணணும் அண்ட் நானுமே இந்த மார்க்கெட்டில் சர்வை பண்ணணும்னா நான் என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் யூஸ் பண்ணால் ஐ கேன் ப்ராப்பர்லி க்ரோ. முதல்ல வந்து ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரிக்குள்ளே நீங்கள் ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் நல்லா படித்தா மட்டும் ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர முடியும். ஸோ லிட்ரலி யூ ஆர் அ குட் ரீடர். உங்களால் வந்து ஒரு விஷயத்தை வந்து ப்ராசஸ் பண்ண முடியும். ப்ராப்பராக ஒரு லாஜிக்கல் திங்கிங்லாம் இருக்கிறனால மட்டும்தான் உங்களால் வந்து இந்த ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரிக்குள்ளே ஒரு சர்வைவராகவே நீங்கள் ஒரு சர்வீஸ் கொடுக்குற ப்ரொவைடராகவே நீங்கள் உள்ளே வரீங்க. முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு காம்படிஷன் நீங்கள் பார்க்குறது வந்து மேசிவ் காம்படிஷன் கிடையாது. மற்ற ஃபீல்டை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கான காம்படிஷன் ரொம்ப லோவாக தான் இருக்குது. கம்ப்ளீட்லி ஐசெல் உங்களோட காம்படிஷன் ரொம்ப லோ தான். நீங்கள் இன்கேஸ் நீங்கள் இந்த மார்க்கெட்டில் வந்து நீங்கள் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் கொடுக்க வேண்டியது உங்களுக்கு டைம் தான். இந்த டாக்டர் 20 வருஷமாக ட்ரீட் பண்ணுறாரு, இந்த டாக்டர் 15 வருஷமாக ட்ரீட் பண்ணுறாருங்கிறது வந்து ஒரு பேசிக் க்ரைட்டீரியாவாக பார்க்குறாங்க. ஸோ இது வந்து டாக்டர்ஸ் பொறுத்தளவுக்கு நிறைய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டில் ஓல்ட் ஸ்கூலில் தான் நடந்துகிட்ருக்கு. வெரி ஃபியூ டிராஸ்டிக்லி க்ரோ. பட் அவங்கக்கிட்ட அந்த க்ரோ ஆனதுக்கான ப்ராப்பர் எவிடன்ஸ் அவங்ககிட்ட இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் he or she might be well versed in particular kind of a thing where அந்த இடத்துக்கு இவங்களை விட்டா இல்லைங்கிறது வந்து சம்டைம்ஸ் ஒரு யங் டாக்டர்ஸ் கூட அது கிடைக்கும். இட் இஸ் வெரி ரேரான ஒரு கான்செப்ட். ஸோ ஜென்ரலாக நீங்கள் வந்து டைம் கொடுக்கணும். ரெண்டாவது ஒரு பர்ஃபெக்டான ஒரு இடத்துல போய் முதல்ல நீங்கள் போய் ஒர்க் பண்ணுங்கள். ஏன்னா டாக்டர்ஸுமே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நிறைய இடத்த பார்த்துட்டு, ஏன்னா முன்னாடி பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ அது கொஞ்சம் வந்து இதை ஒரு அவுடேட்டடான ஐடியாவாக நான் பார்க்குறேன். ஒர்க் பண்ணும் போதே ஒரு கிளினிக் போடுறது வந்து என்ன பொறுத்தளவுக்கு வந்து இப்போ வந்து ஒரு தப்பான ஐடியா தான் நான் பார்க்குறேன். ஸோ இது ஏர்லியராக வேண்டாம். ஏன்னா எல்லாரும் அதான் பண்ணுறாங்க. ஸோ ஒர்க் பண்ணுறப்போ அங்கே நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி அங்கே உங்கள் டைமை போட்டு இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணுறப்போ அங்கே நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணி அடுத்ததுக்கு நீங்கள் மூவ் ஆக முடியும், மைக்ரேட் பண்ண முடியும். அண்ட் மோர் ஓவர் மெனி ஹாஸ்பிட்டல்ஸ், ஈவன் ஸ்மால், மீடியம், லார்ஜ் ஸ்கேல், மல்டி ஸ்பெஷாலிட்டி, கார்ப்பரேட் யாராக இருந்தாலுமே டாக்டர்ஸ்க்கு வந்து இன்சென்டிவ்ஸ் பே பண்ண தயாராக இருக்கிறாங்க. திஸ் மார்க்கெட் இஸ் ஆல்சோ இன்சென்டிவ் மார்க்கெட்டுங்கிறப்போ நீங்கள் வந்து அங்கே இருக்கிற இன்சென்டிவ்ஸை வந்து கொஞ்சம் உங்களோட சேவிங்ஸாக வச்சுக்கிட்டு பின்னாடி ஸ்டார்ட் பண்ண போகிறத வச்சுக்கிட்டு பில்ட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ பில்ட் அ ட்ரஸ்ட் ஓவர் தேர். நீங்கள் எவ்வளோ மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலாகவே இருந்தாலும் ஒரு பர்டிகுலர் டாக்டருக்காக தான் ஹாஸ்பிட்டல் போவாங்க சில பேர். ஈவன் தோ இட்ஸ் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், இது ஒரு பெரிய நேம்டு ஜெயிண்டாக இருப்பாங்க. இந்த டாக்டர் இந்த ஸ்பெசிஃபிக்காக இவங்க இருக்கிறாங்க, அவங்கள போய் பாருங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நேம் வந்து நீங்கள் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு முதல்ல வந்து உங்களுக்கு டைம் ஆகும். ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரியிலையுமே என்ன பிரச்சனை வந்துருச்சுன்னா, இந்த மைண்ட் செட் என்ன வந்துருச்சுன்னா, குயிக் க்ரோத் ஏதாவது பண்ண முடியுமா, ஏதாவது ஒரு ஷார்ட்கட் இருக்கா, நமக்கும் நிறையா பேஷண்ட்ஸ் வந்து இந்த பிரச்சனைனா நம்ம ஞாபகம் வச்சுக்கிற மாதிரியான இது ஆப்வியஸ்லி ஒரு ஆசை, எல்லாத்துக்கும் ஹியூமன் மென்டாலிட்டி தான், ஆசை இருக்கும். பட் இதை வந்து நிறைய பேர் வந்து போய் தன்னோட பேரை கெடுத்துக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் டாக்டர்ஸ் வந்து நேமுங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அவங்களுக்கு அந்த ஒரு இது வேணுங்கிறது நான் இன்னும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்.
தெரில இந்த ஷிஃப்ட் மாறுமான்னு தெரியாது. பட் அந்த ட்ரஸ்ட் வந்து அவங்களால பிரேக் பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை. ஒரு ஸ்லோ அண்ட் ஸ்டெடியான டெஃபினட்டாக ஸ்லோ அண்ட் ஸ்டெடி தான். பட் டெஃபினட்டாக ஒன்ஸ் யூ பிகம் அன் வெரி டிபெண்டபிள் அண்ட் அத்தாரிட்டேட்டிவான அந்த ஒரு பிஸ்னஸ்குள்ளே நீங்கள் இருக்கீங்க, இதுக்குள்ளே வந்துட்டீங்கன்னா யூ ஆர் அன்ஷேக்கபிள் ஆக்சுவலி. ஸோ நீங்களே போதும்னு சொன்னாலும் உங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு உங்களுக்கு காசை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. திஸ் இண்டஸ்ட்ரி இஸ் சம்திங் லைக் லிமிட்டடாகவே இருக்கிற வரைக்கும் பெட்டர்ன்னு நான் நம்புகிறேன். ஓகே, இப்போது ஒரு விஷயம் வந்து ஒரு ட்ரெண்டாகவே மாறிட்டு வருது, which is growing the health industry also, obesity. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இதுவே ஒரு பிஸ்னஸாக பண்ணுறாங்க. டெஃபினட்டாக எப்படி நான் வந்து மோட்டிவேஷனை பார்த்து கொஞ்சம் பிரச்சனை ஒரு மாதிரி வைத்திருச்சலாக இருந்துச்சோ அது மாதிரி அந்த இண்டஸ்ட்ரி பார்த்து வைத்திருச்சு. அந்த மாதிரி டு பி ப்ரிசைஸ், ஒபிசிட்டி இஸ் பிகமிங் எ சீரியஸ் பிஸ்னஸ். ஒபிசிட்டி இஸ் ஆல்சோ ஒபிசிட்டி, டயபெட்டிஸ் ஆர் லைக் நம்ம ஆஸ் பர் ஸ்டாட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியா இஸ் செகண்ட் லார்ஜஸ்ட் டயபெட்டிக் கண்ட்ரி, செகண்ட் லார்ஜஸ்ட். ஸோ ஒபிசிட்டி லெவல்லையும் நம்ம வந்து ரொம்ப தூரம்லாம் இல்லை, நம்ம வந்துடுவோம், சீக்கிரம் வந்துடுவோம். இல்லை ஃபஸ்ட் யார் மேபி சைனாவாக தான் இருக்கணும். செகண்ட் இந்தியன், செகண்ட் நம்ம பேசன்னு தெரியும். இதுவும் அதே மாதிரி தான், எல்லாத்துக்கும் தெரியும் தான் ஏன் ஒபீஸ் ஆகுறான் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். பட் அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு அங்கேயும் சில ஷார்ட்கட்ஸுங்கிற பேரில் நிறையா ஏமாத்து வேலை நடந்துட்டு தான் இருக்குது. நிறையா ஜிம் ட்ரெயினர்ஸ் எவ்வளோ ஏமாத்துறாங்க. இந்த பக்கம் ஒரு சில ஜிம் ட்ரெயினர்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அவேர்னஸ் கொடுக்குறாங்க. டேய் இது கஷ்டம், புரிஞ்சுக்கோ, மசாஜ் பண்ணாலாம் உடம்பு குறையாது அப்படின்னு அவேர்னஸும் கொடுக்குறாங்க. பட் ஸ்டில் பீப்புள் இங்கேயும் என்னென்னா ஹெல்த்லேயும் பார்த்தீங்கன்னா யாராச்சும் ஒருத்தர் நமக்கு குயிக்காக இந்த குயிக் ஃபிக்ஸ் 10 minutes டெலிவரி மாதிரி ஏதாச்சும் நடந்துருச்சுன்னா நல்லா இருக்காதா அப்படிங்கிற ஒரு ஆசையில் போய் ஏமாறுறது தான் இங்கே இருக்கிற இதாக இருக்குது. ஸோ ஒபிசிட்டி இஃப் யூ ஆர் லைக் அங்கே இந்த ஒரு மார்க்கெட் பொறுத்தளவுக்கு நிறையா பிளேயர்ஸ் உள்ளே வர முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் டாக்டர்ஸாக இருந்தாலும் உள்ளே வரலாம், நியூட்ரிஷனிஸ்ட்டு, ஜிம் ட்ரைனர்ஸ், இவங்க எல்லாருமே இதுக்கான ட்ரீட் பண்ணுறதுக்கான ஒரு விஷயத்தில் இருக்காங்க. ஸோ இட்ஸ் அ மேசிவ் இண்டஸ்ட்ரி. ஸோ பட் என்ன பிரச்சனைனா, ஃபர்ஸ்ட் யூ ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஒன் திங், த தின்னர் த இண்டஸ்ட்ரி இஸ் த திக்கர் த மார்ஜின். இதை வந்து முதல்ல நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் பிஸ்னஸில். ஸோ அங்கே தான் வந்து நான் சொல்கிறதுனா டாக்டர்ஸ் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ தின்னரான ஒரு லோப்பில் இருக்காங்களோ அவ்வளோ திக்கராக அவங்க சம்பாதிக்கவும் முடியும், அவங்களால நிறையா க்ரோ பண்ண முடியும். எவங்கிட்டையாச்சும் போயிட்டு முதல்ல போய் என்ன பண்ண ஆரம்பிச்சிடுறாங்கன்னா, நான் இந்த பிஸ்னஸ் பண்ணலாம், என்ன எனக்கிட்ட வந்து ஒரு 50,000 ரூபா இருக்குது, என்ன பிஸ்னஸ் பண்ணலாம், 50,000 ரூபா இருக்கா பேசாமல் வச்சுக்க, பிஸ்னஸ்லாம் பண்ணாத, 5 கோடி ரூபா இருக்குது என்ன பிஸ்னஸ் பண்ணலாம், 5 கோடி ரூபா வச்சுருந்தாலும் என்ன பிஸ்னஸ் பண்ணலான்னு நீ கேட்க வந்தீங்கனாலே முதல்ல வந்து நீ பிஸ்னஸ் தகுதியே கிடையாது. அங்கே வந்த கேஸ் கேட்டிங்க தெரியுங்களா, அதுக்கான பதில் இங்கே ஒரு லூப் வருது. உனக்கு என்ன பேஷனேட்டாக இருக்கும், பிஸ்னஸ் இஸ் ஆல் அபவுட் பேஷன். சரியான ஆன்சர் இது. இப்போ நீங்கள் சொன்னீங்களே, தட் வாஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் இன்சைட். என்னன்னா, when the market is thinner, your profits are thicker. Exactly. But I'm going to move into a place where the market is thicker. So fashion industry நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நம்ம அதுக்குள்ளே வந்து கொஞ்சம் we'll jump into that. ஸோ ஃபேஷன் எடுத்துக்கிட்டாலே அது வந்து ஒரு நம்மளோட எமோஷன் அண்ட் ஐடென்டிட்டி ரிலேட்டடான ஒரு விஷயம். Why do you think a lot of people are jumping into that business, and how people can survive and grow in that business, grow in that industry? இங்கே உள்ளுக்குள்ளே வர்ற முக்காவாசி பேர்த்தோட பெரிய ரீசன் என்ன தெரியுங்களா? 500 ரூபா இருந்தால் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிடலாம். இந்த பிஸ்னஸ் சீரியஸ்லி ஐ எம் நாட் ஜோக்கிங். 500 ரூபா இருந்தால் இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்க முடியும். ஹாவ் அ இன்ஸ்டாகிராம் பேஜ். இன்ஸ்டாகிராம் பேஜ் பண்ணுறது ஃப்ரீ தானே, ஒரு இமெயில் ஐடி அக்கௌண்ட் இருந்து வெரிஃபை பண்ணி ஃப்ரீ. தேர் ஆர் லாட் ஆஃப் ப்ரொவைடர்ஸ், ரீசெல்லர்ஸ். நீங்கள் முக்கால்வாசி பேர் ரீசெல்லர்ஸ் தான், யாரும் மேனுஃபேக்சரர்ஸ் கிடையாது. அதுலேயும் சில ரீசெல்லர்ஸ் இருக்காங்க. நான் உனக்கு இமேஜ் கொடுத்துட்றேன், ப்ரமோட் பண்ணு, ஆடு போடு, என்னமோ பண்ணி உனக்கு சேல் வந்தால் நான் உனக்கு பேக் பண்ணி உனக்கு அனுப்பிச்சிட்றேன். ட்ராப் ஷிப்பிங் கைண்ட் ஆஃப் திங். அப்போது ஆட் ரன் பண்ணுறதுக்கு மினிமம் காஸ்ட் 500 ரூபா. 500 ரூபா இருந்தால் பிஸ்னஸ் ஆரம்பிக்க முடியுங்கிறனால மட்டும்தான் இதுக்குள்ளே அத்தனை பேர் வந்திருக்காங்க. அப்போது நீங்கள் போய் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். சரி, யூடியூப்பில் போய் நான் வந்துட்டேன். இப்போ வந்து நான் ஆரம்பிச்சிட்டேன், ஏதோ ஒரு 500 rupees 1000 rupees போட்டு ஆரம்பிச்சிட்டேன். இப்போ நான் எப்படி இதை வளர்க்குறது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்
500 1000 கற்று உள்ளே வந்தால் வளர்க்குறதுங்கிறது முடியாத காரியம். ஃபஸ்ட்டு இங்கே என்னதுங்களா ஒரு பெரிய பெரிய பிரச்சனை, ஒரு கோர் இஷ்யூ என்ன தெரியுமா நம்ம கல்ச்சரில்? ஃபஸ்ட் ரேங்க் வாங்குறவனை பார்த்தே வாழ்ந்து பழகிட்டோம். இப்போது கிளாஸில் நல்ல பையன் யார்? ஃபஸ்ட் ரேங்க் வாங்குறவன். அவன் ஊர்பட்ட தலைவரையாக இருப்பான் வெளில போய், அது நமக்கு எவனுக்கு தேவை கிடையாது. ஃபஸ்ட் ரேங்க் வாங்குறவன், ரேஸில் ஃபஸ்ட்டு வர்றவன். இந்த ஃபஸ்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து ப்ராபபிலிட்டி பார்த்தீங்கன்னா less than 1% தான் எப்போவுமே இருக்கும். அவங்கள பார்த்துட்டு நான் அந்த மாதிரி வரணும். பட் இங்கே மெஜாரிட்டியாக ஒன்று இருக்கும் தெரியுங்களா, அது மிடில், அவங்கள யாருமே கன்சிடர் பண்ண மாட்டேங்கிறாங்க. அங்கே தான் இங்கே வந்து இந்த பிரச்சனையே வருது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்னா, அவன் 500 பிஸ்னஸ் ஆரம்பித்து பல மடங்கு பண்ணிட்டான், நானும் பண்ணுவேன். இது ஒன்று. இன்னொன்று என்னென்னா, இவன்லாம் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டான். இது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இது இப்போ ரொம்ப வந்துட்டு இருக்குது. இப்போது இவன்லாம் பிஸ்னஸ் ஆரம்பிச்சான், அதுக்காக நான் ஆரம்பிக்கிறேன். நேற்று வந்து சாட்ஜிபிட்ட கேட்குறப்போ இந்த ஐடியா நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிச்சு, அதுக்காக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன். இதில் மெஜாரிட்டியாக பார்த்தீங்கன்னா ஏன் இதை வந்து ஃபேஷன் இண்டஸ்ட்ரிக்குள்ளே உழுகுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, தேர் ஆர் லாட் ஆஃப் மேனுஃபேக்சரர்ஸ் இன் திஸ், இந்த ஃபேஷன் இண்டஸ்ட்ரி. ஏன்னா இருக்க இடம், உண்ண உணவு, உடுத்த உடை தான் வந்து 3 பேசிக் ஆஃப் ஹியூமன்னு சொன்னனால மார்க்கெட்டில் முதல்ல இருந்தே இந்த 3க்கான கிரியேட்டர்ஸ் ரொம்ப அதிகம். பெரிய பிளேயர்ஸில் ஆரம்பிச்சு சின்ன பிளேயர்ஸ் வரைக்கும் பல டெக்கேட்ஸாக இருக்காங்க. நான் சொல்கிறது டெக்கேட்ஸாக இருக்காங்க உங்களுக்கு. அப்போது அவங்களுக்கு ஃப்ரீ ரீசெல்லர்ஸ் தேவைப்படுறாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நீ எனக்கு காசு இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். அவங்க பிஸ்னஸ் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு காசு இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம், நீ எனக்கு ஆர்டர் மட்டும் எடுத்துகிட்டு வா, உனக்கு தேவையான பேம்ப்ளெட்ஸ் கொடுத்துட்றேன், உனக்கு தேவையான டிஜிட்டல் ஃபார்மில் எல்லாமே நான் கொடுத்துட்றேன், டிஜிட்டல் ஃபார்மில் உனக்கு எல்லாமே நான் கொடுத்துட்றேன், என்ன டிசைன் ஒன்று தான், லோகோ மாற்றி உனக்கு கொடுக்க போகிறேன், எல்லாமே நான் கொடுத்துட்றேன், ஐ வில் கிவ் யூ என்டையர் பேக்கேஜ், டெபாசிட் வேண்டாம், எதுவும் வேண்டாம், நீ எனக்கு ஆர்டர் கொண்டு வா. அப்படிங்கிறப்போ ஆல்ரெடி 3000 ரூபாய் பேக்கெட் மணி கேட்டு வீட்டில் கொடுக்காமல் இருக்கிறவனுக்கு இது ரொம்ப டெம்டிங்கான ஒரு ஆஃபரில், பைசாவே தேவையில்ல. அப்போ என்ன பண்ணுவான், ஓகே பைசா தேவை, இன்ஸ்டாகிராமில் சொன்னதெல்லாம் கரெக்டு தான், காசை இன்வெஸ்ட் பண்ண தேவை, நம்ம நிறையா சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்துடும். சில பேர் ஸ்டேட்டஸ் வைப்பாங்க வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ், அப்புறம் அதுக்கு ஒரு கும்பல் வந்துருச்சு, வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணி 7 மடங்கு 8 மடங்கு பிஸ்னஸ் பண்ணிடலாம், ஸ்டேட்டஸ் வச்சா போதும், அப்படி ஒரு கும்பல். ஸோ இந்த மாதிரியான எல்லா ஏமாத்து வேலைக்குள்ளேயே வந்துட்டு உள்ளே போய் உட்காந்துடுறாங்க. உள்ளே போய் உட்காந்ததுக்கப்புறம் சரி, அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு புரிதல் வரும், எல்லாம் பண்ணி பார்ப்பான், ஒருத்தனும் ஒரு என்கொயரி கூட வராது, லீடே வேண்டாம், என்கொயரியே வராது. அப்போ அவனுக்கு அடுத்து பொறித்தட்டும், கரெக்டு, நம்ம ஒரு 500 ரூபாயாவது போடணும்ல, பிஸ்னஸ்னால் இன்வெஸ்ட் பண்ணணும்ல, ஸோ அப்புறம் 500 ரூபாய் போடுவோம். ஆட் ரன் பண்ணுறது 500 ரூபாய்க்கு யார் ஆட் பண்ணி கொடுப்பா ஃப்ரீயாக? யாரும் பண்ண மாட்டாங்க. நம்மளே போய் மெட்டாவையோ அதையோ போட்டு கூகுள், யூடியூப், ஹவு டு ரன் ஆட்ஸ் அண்ட் மெட்டானா அது இருக்கும். அவனுக்கு எது புரியுதோ, 3 நிமிஷம் வீடியோ இதை எடுத்துக்கலாம், அது 10 வருஷம் ஓல்டா 2 வருஷம் ஓல்டா எதுவும் தேவை கிடையாது, எடுத்து பார்த்துட்டு ரன் பண்ண. இதனால மட்டுமே இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே உட்பட்டு பேர் வராங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கை காசை கொண்டு போய் இவங்ககிட்ட இருக்கிற காசை கொண்டு போய் மெட்டாக்கும் கூகுளுக்கும் ஃப்ரீயாக தான தர்மம் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. இதுதான் இங்கே நடக்குது. நடந்துட்டு அவனோட ஒரு ப்ராடக்டையோ ஒரு டிசைனையோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்கே இருக்கிற எல்லாருமே ரீசெல்லர்ஸ் வச்சுப்போமே, உங்ககிட்ட ஒரு 1000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுப்போம், நம்மக்கிட்ட ஒரு 100 பேர் இருக்காங்க, உங்ககிட்ட ஒரு 50 பேர் 60 பேர் இருக்காங்கன்னா, யூ கிரியேட் அன் இம்ப்ரெஷன் ஆஃப் தட் பர்டிகுலர் டிசைன். ஓகே, இந்த டிசைன் நல்லா இருக்கு போல, எல்லாரும் இதை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லி வந்துடும். தென் இப்போ உங்களுக்கு செல் பண்ணணும். அவன் என்ன பண்ணியிருப்பான், ஒரு மார்ஜின் கொடுத்துருப்பான். சே ஃபார் எக்ஸாம்பிள் 499 ரூபாய்க்கு விற்றீங்கன்னா உனக்கு 99 ரூபா தரேன் அப்படின்னு சொல்லி வைப்பான். இவன் என்ன பண்ணி பார்ப்பான், ஆட் ரன் பண்ணி பார்ப்பான், 499 ரன் ஆகாது, 50 ரூபா போட்டு பார்ப்பான். அப்புறம் பக்கத்தில் பார்த்தா அதே டிசைன் ஒருத்தன் 425 ரூபாய்க்கு வித்துட்டு இருப்பான். உடனே என்ன பண்ணுவான், 420 ரூபாய்க்கு விற்பான் இவன். அப்போது ஒரு கஸ்டமர் அக்யர் பண்ணதுக்கான காஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஆட் ரன் பண்ணதுக்கு ஒரு 300 ரூபா இருக்கும். ஏன்னா இவன் ரன் பண்ணிட்டு 500 ரூபாய்க்கு ரன் பண்ணியிருப்பான். அவ்வளோ பண்ணதுக்கப்புறம் ஒரு கஸ்டமர் வந்திருப்பான், 300 ரூபாய்க்கு ஒரு கஸ்டமர் வந்திருப்பான். 20 ரூபா ப்ராஃபிட்டை பெருசாக நினச்சி பார்த்துருப்பானா, அங்கே 300 ரூபா இழந்திருப்பாங்க. இட்ஸ் அ மாஸ் வால்யூம். ஆனால் அந்த டிசைன் எண்ட் ஆஃப் த டே அந்த மேனுஃபேக்சரர்ஸுக்கு அவங்களுக்கு ஈஸி, அவங்களுக்கு என்ன ஒரு டிசைன் டீமு, அவங்க ப்ரொடியூஸ் பண்ண மாஸ் ப்ராடக்ட்டு அதை கொடுத்து வந்துடுவாங்க. அப்போது உங்களுக்கு என்ன யூனிக்னஸ் இருக்குதுன்னு பார்த்தா, இப்போ இந்த இடத்துல யார் ஸ்டாண்ட் அவுட் பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கிட்ட டிசைன் சென்ஸ் இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபேஷன் இண்டஸ்ட்ரி ஆல் அபவுட் டிசைன் சென்ஸ். ஓகே. ரெண்டாவது ப்ராப்பர் மேனுஃபேக்சரர் இருக்கணும். மேனுஃபேக்சர்கிட்ட தான் ஃபேஷன் இண்டஸ்ட்ரியில் 90% தோற்று போயிடுவான். டிசைன் சென்ஸ்லாம் கில்லராக கிடைக்கும். இப்போ இருக்கிற நிலமையில உங்களுக்கு எல்லாம் வேறு மாதிரி டிசைன்ஸ் கொடுக்குது.
டிசைன் சென்ஸ் கூட நீங்கள் வந்து காசு போட்டோ ஏதோ ஒன்று பண்ணி அக்வேர் பண்ணிடலாம். ஆனால் மேனுஃபேக்சரர் அவ்வளோ கஷ்டம், ஈஸியாக ஏமாற்றிடுவாங்க. எங்கே ஏமாற்றிடுவாங்கன்னா உங்கள் டிசைனை அப்படியே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி அடுத்தவங்க விற்றுட்டு போயிடுவாங்க. இது ஒரு பெரிய டாபிக் ஆக்சுவலாக. ஃபேஷன் இண்டஸ்ட்ரி பற்றி மட்டுமே நெகட்டிவ்ஸ் பேசுகிறதா இருந்ததுன்னா அது பேசலாம், நீங்கள் ஒரு 4-5 மணி நேரம் பேசலாம். ஜென்ரிக்காக மேனுஃபேக்சரர்ஸ் எங்கே ஏமாற்றுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிளைண்ட்ஸ் வேணும். அப்போ கிளைண்ட்டை அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு, சார் எங்கிட்ட மார்க்கெட்டில் இருக்க ஒரு நல்ல டிசைன் என்கிட்ட வச்சுருக்கேன். அவங்களுக்கு எப்படி மார்க்கெட்டில் நல்ல டிசைன் கிடைக்கும்? நீங்கள் கொடுக்குற டிசைன். ஸோ அப்போது ப்ராப்பரான மேனுஃபேக்சர்கிட்ட தெளிவான ஒரு NDA போட்டு நீங்கள் அதை பண்ணணும். இது தெரியணும், அதுக்கு செலவும் ஆகும், அந்த செலவை நீங்கள் பண்ணணும். அடுத்து மேனுஃபேக்சர் வந்ததுக்கப்புறம் ஸ்டாக். இங்கே இருக்கிற அடுத்து ஃபெயிலியர், மிச்சம் 90 பேர் ஃபெயில் ஆகுது, மேனுஃபேக்சர்லேயே ஃபெயில் ஆயிடுவான். மிச்சம் 100 பேர்த்தில் 9 பேர் ஃபெயில் ஆகிற எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கில். எடுத்தோன்னே மேனுஃபேக்சர் நம்ம என்ன பண்ணுவோம், மேனுஃபேக்சர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க MOQ தள்ளத்தான் பார்ப்பாங்க. நம்மக்கிட்ட MOQ 1000 பீஸு 2000 பீஸு 100 பீஸுன்னு தள்ளத்தான் பார்ப்பாங்க. நமக்கு தான் தெரியணும் எனக்கு MOQ முக்கியமாக என் ஸ்டாக்கு முக்கியமானு சொல்லிட்டு. இதெல்லாம் தாண்டி வந்து நீங்கள் ஸ்டாக்கையும் கிளியர் பண்ணுறதுக்கான தகுதி வந்தாலும் ப்ரைஸிங், இத்தனையும் தாண்டி அங்கே உங்களுக்கு ரன் பண்ண போகிறது அடுத்து மார்க்கெட்டிங். கடை வாங்கி வச்சிட்டிங்க, எல்லாம் போட்டிங்க, கடை ஓப்பன் பண்ணாலும் சரி, ஆன்லைனில் போட்டாலும் சரி, ப்ரெசன்ஸ் தெரியணும்ல, எங்கிட்ட இது இருக்குன்னு தெரியணும்ல. இதுக்கப்புறம் மிகப்பெரிய வில்லன் ட்ரெண்டு. நீங்கள் எல்லாம் டிசைன் பண்ணி ஒரு ப்ராப்பராக ஒரு ஐடென்டிஃபை பண்ணி ஒரு மேனுஃபேக்சரரை பிடிச்சி எல்லாம் பண்ணி ஸ்டாக் எல்லாம் இறக்கி வச்சதுக்கப்புறம் இது தாத்தா காலத்து மாடல்ன்றாங்க ஒரே வார்த்தை. ஸோ லாஸ். இதுக்கப்புறம் ஸ்டாக்கில் ஃபெயில் ஆகுறாங்க. எங்கே ஃபெயில் ஆவாங்க? ஸ்டாக்கு தேங்கியே நின்றுருந்துச்சுன்னா இதுக்கு துணிக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. நீங்கள் ஒரு போட்டு பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அது இத்து போயிடும், இத்து போக ஆரம்பிச்சிடும். அப்போது வேனிஷ். இது பத்தாவதுக்கு ஆடி ஆஃபர் வந்துடும், இது வந்துடும். இயரில் ஒரு 4 மாதம் 5 மாதம் எவ்ரி குவார்ட்டர் யூ வில் ஹேவ் அ ஆஃபர் டேட். ஏன்னா பெரிய பெரிய ஜெயின்ஸ் அவனோட ப்ராடக்டை குவார்ட்டராக தள்ளுறதுக்கு பக்காவாக பிளான் பண்ணி வச்சுருக்கான். இயர் எண்டு சேல் மார்ச்சில் வந்துடும், ஆடி ஆஃபர் வந்துடும், அதுக்கப்புறம் தீபாவளி வந்துடும், டிசம்பர் வந்துடும், இயர் முடிஞ்சு போச்சு. இந்த லூப்புக்குள்ளே உன் ப்ராடக்டை வந்து அந்த 1 மாதத்தில் ப்ரைஸில் விற்கணும். இல்லைன்னா அடுத்து டிகே, ப்ரைஸ் டிகே, அடுத்த ஆஃபர் டிகே. இத்தனை ஸ்ட்ரகிள் இருக்குது. இதெல்லாம் நான் சொன்னது வந்து 100 ஸ்ட்ரகிளில் நான் சொன்னது அந்த ப்ராசஸில் இருக்கிற வெறும் 2% 1% ஸ்ட்ரகிள் தான். இதை தாண்டி ஃபேஷன் இண்டஸ்ட்ரியில் ஜெயிக்கிறதுக்கு உங்களுக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்குது. இது வால்யூம் மார்க்கெட். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஆர் த திங்ஸ் தட் த நியூ ஏஜ் ஆண்டர்ப்ரனர்ஸ் ஆர் நாட் அப்சர்விங் ப்ராப்பர்லி. ஓகே, ஸோ ஒரு சைக்காலஜிக்கல் ட்ராப் இப்போ இருக்கிற ஆண்டர்ப்ரனர்ஸ் மாட்டுறாங்கன்னா அது என்ன? குயிக் மணி, குயிக் சக்ஸஸ். இது எப்போ வந்து இப்போ நீங்கள் வந்து நியூ ஏஜ் ஆண்டர்ப்ரனர்ஸ் சொல்கிறீங்கல்ல, இது ஆக்சுவலாக இது வந்து வெல் ரெனவுண்ட் ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கு இந்த மைண்ட் செட்டை புகுத்திட்டாங்கிறதா இங்கே பிரச்சனை. அவங்க பிஸ்னஸை அவங்க எனக்கு சில ரெக்யர்மெண்ட்ஸ்லாம் வரும் சில சமயம். ஸோ ரைட், வி பில்ட் ப்ராடக்ட்ஸ், வி ஹேவ் அன் ஐடியேஷன், ஒரு end-to-end மார்க்கெட் ரிசர்ச் பண்ணி வி ஹேவ் அன் செட் அப் பிஸ்னஸ் ஃபார் எலிட்ஸ் பீப்புள். உங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் இருந்தது, இந்த மாதிரி பிஸ்னஸ் ஆப்ஷன்ஸ் வச்சு நாங்கள் பிஸ்னஸ் end-to-end பில்ட் பண்ணி தர்றதும் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம்ல. அன்ரியலிஸ்டிக்கான ரெக்வஸ்ட் வர்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா வெல் ரெனவுண்டு பர்சன்ஸ்லேருந்து மட்டும்தான் வரும். என்னென்னா, நான் 30 வருஷம் கஷ்டப்பட்டு தான் பண்ணேன், என் பையனுக்கு இந்த 30 வருஷம்லாம் கஷ்டப்படக்கூடாது, எவ்வளோ வேணால் இறக்கலாம், 1 வருஷத்தில் என் பையன் பெருசாகணும். ஈவன் தே வேர் செட்டிங் திஸ் பேட் எக்ஸாம்பிள் டு திஸ். ஏன்னா இல்லையேப்பா, அவங்க வந்து இந்த ஃபார்ம் வந்து இமீடியட்டாக பண்ணலான்னு சொல்கிறாங்களே, அந்த ஃபார்ம் இமீடியட்டாக பண்ணலான்னு சொல்கிறாங்களே, இதில் என்ன இருக்குது அப்படின்னா முடியாது. ஏன்னா மார்க்கெட்டில் அந்த ஒரு சேச்சுரேட் பாயிண்ட் நிறையா வந்துருச்சு. நியூ ஏஜ் ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கு மட்டும் இந்த பிரச்சனை கிடையாது, எல்லாத்துக்குமே வந்துருச்சு. எங்கே போச்சுன்னா, பக்கத்தில் இருக்கிறவன் திடீர்னு பார்த்தா ஏதோ ஒரு இடிச்சு போட்டு கட்டிகிட்டு இருக்கான், ஆப்போசிட்டில் இருக்கிறவன் டிசைனை மாற்றுறான், இந்த பக்கம் மேலே இருக்கிறவன் பேக்கேஜிங்கை மாற்றுறான், நம்ம மட்டும் எதுவுமே லெஃப்ட் அவுட் ஆகிட்டோமோ அப்படின்னு. அப்புறம் போய் பார்த்தா ஒன்றும் இல்லைங்க, அவன்கிட்ட போனால் என்ன சொல்லுவான், உடனே வந்து நான் ஸ்ட்ரகிள் பண்ணுறேன், கடன் வாங்கி கட்டினேன்னு சொல்லுவான். எவனா ஒத்துப்பானா? எவனா சொல்லுவான், ஒன்றும் இல்லைங்க, இப்போ தான் ஒரு ரீசெண்டாக ஒரு டீலை க்ளோஸ் பண்ணேன், இட் வாஸ் ஒர்த் அரவுண்ட் 10-15 lakhs, சும்மா அப்கிரேட் பண்ணலான்னு இருக்கேன். பேக்கேஜிங்கா ப்ரோ? இல்லை ப்ரோ, நிறைய கஸ்டமர்ஸ் வாங்குறாங்களா, பேக்கேஜிங் கொஞ்சம் நல்லா இருந்தால் நிறையா காசு வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். அவனே ட்ரையல் அண்ட் எரருக்கு கடன் வாங்கி போட்டிருப்பான், ஆனால் கீழே என்ன சொல்லி விட்டுருவானோ சுற்றி விட்டுருவாங்க. இதை வந்து முதல்ல புரிய வச்சுக்கணும். நம்ம கஸ்டமருக்கு என்ன வேணுங்கிறத எவனோ ஒருத்தர் சொல்லக்கூடாது, நமக்கு தான் தெரியணும். ஆக்சுவலி நான் அது எப்படி பார்க்குறேன்னா, யூ ஷுட் டேக் த எஃபர்ட். என்னென்னா, குவிக் ஃபிக்ஸ்ன்னு ஒன்று இருக்குது அப்படின்னா நான் என்ன சொல்கிறேன்னா, டோன்ட் கோ ஃபார் இட்.
there is the right way. அதாவது இந்த பேம்பு எக்ஸாம்பிள் தான். ஒருத்தர் கஷ்டப்பட்டு உழைச்சிக்கிட்டே இருப்பான், ஆனால் ரிசல்ட்டே வராது. ஆனால் உழைப்புக்கான ஒரு ரிசல்ட் இருக்குல்ல, அது ஒரே வருஷத்தில் வரும். எக்ஸாக்ட்லி. அன்டில் தென் யூ கீப் புட்டிங் இன் த எஃபர்ட். அந்த எஃபர்ட்டே இல்லாமல் நான் அந்த 1 இயர்க்கான இதை மட்டும் நான் வந்து ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கோ அண்ட் கெட் இட் தேர் அப்படின்னா மேபி யூ வில் கெட். பட் எவ்வளோ சீக்கிரம் மேலே போகணுமோ அவ்வளோ சீக்கிரம் ஃபாலோ ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸுமே ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ ஒன் திங் விச் ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் இஸ் புட் இன் த எஃபர்ட். அந்த எஃபர்ட்டை போட்டு நீ கரெக்டான ஆக்ஷன்ஸ்லாம் அதை சுற்றி எடுத்துட்டேன்னா வளர்ச்சி வந்து டக்குன்னு வந்துடும். ஸோ தட்ஸ் வாட் ஐ ஃபெல்ட் இன் மை ஓன் லைஃப். இப்போது சோஷியல் மீடியாவில் ஆன்லைனில் எல்லாருமே இந்த சக்ஸஸை மட்டும்தானே காட்டிக்கிட்டு இருக்காங்க. பட் ஒருத்தன் உண்மையாகவே ஃபெயில் ஆகிறான்னா அது எப்படி அவன் ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணணும்? பிகாஸ் எவ்ரி ஒன் அரவுண்ட் தெம் ஆர் சக்ஸஸ்ஃபுல். தே திங்க் ஆர் தே ஷோ இட் ஆஸ் சக்ஸஸ்ஃபுல். பட் இதை ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணணும்னா வாட் ஷுட் பி த ரைட் பெர்ஸ்பெக்டிவ் அண்ட் மைண்ட் செட் தட் ஐ ஷுட் ஹேவ்? இங்கே மைண்ட் செட் பிரகாரம் சொல்லித்தரதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. எங்கே பார்த்தாலும் மைண்ட் செட்னு சொல்லி சொல்லிடுவாங்க. ஆக்சுவலாக பிஸ்னஸில் நீங்கள் வந்து ஃபெயில் ஆகிட்ருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஃபாஸ்ட்டை நோக்கி நீங்கள் ஓடணும். எடுத்தோன்னே ஃபெயில் ஆக ஆரம்பித்தாலே எப்போ க்ளோஸ் பண்ணணுங்கிற ஒரு டெட்லைன் வச்சிடணும். முதல்ல அதை பண்ணிடணும். அதை நீங்கள் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். அப்படிங்கிற முதல்ல ஃபெயில் ஃபாஸ்ட் இல்லை. இது வந்து என்னை பொறுத்தளவுக்கு ஒரு சிம்பிள் ஹேக்காக நான் சொல்கிறேன். இது என் டெட்லைன். ஃபார் எக்ஸாம்பிள் ஜனவரி ஒரு சிம்பிளாக சொன்னேன். இப்போ நான் ஃபெயில் ஆகிட்ருக்கேன். ஜனவரி 2026 நான் டிசம்பர் 2026 நான் வந்து என்னோடய ஷாப்பை க்ளோஸ் பண்ண போகிறேன், இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் எனி திங். ஏன்னா நான் ஃபெயில் ஆகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த டெட்லைன் வச்சிடணும். இந்த டெட்லைன் வச்சுட்டு இப்போது டிசம்பர் 30 டைம் இருக்குது எனக்கு. ஃபெயில் ஆகாமல் இருக்க என்ன பண்ணணுங்கிறது அடுத்து. இந்த மைண்ட் ஷிஃப்ட் நடந்தாலே யூ ஹாவ் அ கிளாரிட்டி. பிகாஸ் எ டெட்லைன் வில் கிவ் யூ அ பேசிக் கிளாரிட்டி. நான் எதுக்கு ஓடுறேன், ஏன் ஓடுறேன்னு தெரியாமல், எது வரைக்கும் ஓட போகிறோன்னே தெரியாமல் நான் போய் ஏதாவது ஒன்று ப்ராசஸ் பண்ணிட்டு இருந்தேன்னா செலவு வேஸ்ட்டு. அடுத்து ரெண்டாவது, எடுத்தோன்னே ப்ராடக்ட்டை போய் பார்க்காம முதல்ல அக்கௌண்ட்ஸில் போய் உட்காந்து என்கிட்ட என்ன காசு இருக்குது, என்னால் என்ன பண்ண முடியும். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், நான் ஒரு இன்ஃப்ளூயன்சரை கூப்பிடணும்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து ₹1,00,000 கேட்குற இன்ஃப்ளூயன்சரை கூப்பிட முடியுமா, ₹15,000 கொடுக்குற இன்ஃப்ளூயன்சரை கூப்பிட முடியுமா, ₹100 கேட்குற இன்ஃப்ளூயன்சரை கூப்பிட முடியுமா? எனக்கு எப்போ தெரியும்னா அக்கௌண்ட்ஸை முதல்ல பார்த்தா தான் தெரியும். ஃபஸ்ட்டு உட்காந்து அக்கௌண்ட்ஸை பார்த்துட்டு தன்னோட அக்கௌண்ட் புக்கை ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணணும். என்ன டெப்ட் இருக்குது, எனக்கு இன்னும் எவ்வளோ கிரெடிட்ஸ் வச்சுருக்கான், நான் என்ன கட்ட வேண்டியது இருக்குது, எனக்கு எவ்வளோ கட்ட வேண்டியது இருக்குது, இதை எப்படி நான் இந்த பர்டிகுலர் டெல்டாவை நான் எப்படி வந்து க்ளோஸ் பண்ணுறது, மேட்ச் பண்ணி ஜீரோ பண்ணுறது, இதுக்கான எஃபர்ட் முதல்ல பார்க்கணும். கடைசியாக தான் ப்ராடக்ட்டை பார்க்கணும். இங்கே இருக்கிற எல்லாரும் பண்ணுற தப்பு என்னென்னா டைமை ஃபிக்ஸ் பண்ண மாட்டான், அக்கௌண்ட்ஸை பார்க்க மாட்டான், எடுத்துன்னு ப்ராடக்ட்டை கை வச்சுருவான். என் ப்ராடக்ட்டில் குவாலிட்டி இல்லை, என் ப்ராடக்ட்டில் பேக்கேஜிங்கில் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து ஆக்சுவலாக இந்த பேக்கேஜிங் ஏன் நான் திருப்பி சொல்கிறேன்னா, இந்த ரீசெண்ட் டைம்ஸில் இந்த பேக்கேஜிங்காக நிறைய வந்து சேனல்ஸ் வந்துருச்சு. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி வந்து ரொம்ப தின்னாயிட்டாங்க. நமக்கு வந்து ஏர் ரன் பண்ணுறேன்னு சொன்னால் ஆள் வர மாட்டேங்கிறான், இது டிசைன் பிராண்டிங் கம்பெனி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேக்கேஜிங் அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக இந்த பேக்கேஜிங் கம்பெனி பண்ணிடலாம்னு சொல்லி நிறைய பேர் ஆரம்பிச்சிட்டாங்களா. பேக்கேஜிங்கை மட்டும் மாற்றினா போதும், முன்னாடி இருந்த செல்ஃப் பெருசாயிரும். ட்ரூத், ஐ கம்ப்ளீட்லி அக்ரி. நாங்களும் அதை பண்ணியிருக்கோம், இல்லைன்னா சொல்ல. பட் நாட் ஃபார் எவ்ரி திங். நீங்கள் கொடுக்குற இடத்த பொறுத்து தான் அது மாறும். அதை யாருமே சொல்ல மாட்டாங்க. டவுன்ஃபால் ஆகிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் முதல்ல பார்க்க வேண்டியது என்னென்னா, உங்கள் கிரெடிட் டெபிட்டோட க்ளோஸரை நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கனாலே, அதை நீங்கள் ஜீரோ பண்ணிங்கனாலே எத்தனையோ பிஸ்னஸ் சஸ்டைனபிலிட்டிக்கான நோக்கி நீங்கள் போக ஆரம்பிச்சிடலாம். அட்லீஸ்ட் நீங்கள் டவுன்ஃபால்லேருந்து தின் லைனுக்கு ஸ்ட்ரைட் லைனுக்காவது நீங்கள் வந்துடலாம். அங்கேருந்து நீங்கள் மேலே போகிறது ரொம்ப ஈஸி. அடுத்து மார்க்கெட்டிங்க்கு கரெக்டான பட்ஜெட்டை அலோகேட் பண்ணுறது. ஏன்னா நீங்கள் ஃபெயில் ஆகிட்டு இருக்கிறப்போ மார்க்கெட்டிங்க்கு எவனால் வந்து தைரியமாக காசை போட முடியுது அப்படின்னாலே அவனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓகே, கொஞ்சம் தைரியமாக நாள் பாய்வேன் அப்படின்னு சர்டிஃபை பண்ணுற மாதிரி தான். ஏன்னா யாரும் மார்க்கெட்டிங் செலவு பண்ண மாட்டாங்க. அப்போ தான் முதல்ல போய் என்ன பண்ணுவாங்கன்னா மார்க்கெட்டிங் பட்ஜெட்டை கம்மி பண்ணுவாங்க, சேல்ஸ் டீம் கொடுக்குற இன்சென்டிவ்ஸ் கம்மி பண்ணுவாங்க. அதுக்கு பதிலாக அந்த இடத்துல நம்ம என்ன பண்ண முடியுங்கிறது யோசிக்கணும். ட்ரையல் அண்ட் எரர் பண்ணுறதுக்கு நான் ஒரு ஃபெயிலான பிராண்ட், நான் வெல்டனோன்னு பிராண்ட் ஆகிட்டேன், நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க அப்படின்னா ஃபெயில் ஃபாஸ்ட்டுக்கும் பார்க்கணும். அட் தி சேம் டைம் எப்படியெல்லாம் நம்ம வந்து அந்த மார்க்கெட்டிங் பட்ஜெட்டுக்கு அலோகேட் பண்ணுறதுன்னு பார்க்கணும். நான் வந்து சோஷியல் மீடியாக்கு இவ்வளோ போட போகிறேன், இதை போட போகிறேன், அப்போது இதுக்கு என்ன ரிசல்ட் கிடைக்குங்கிறத நமக்கு முன்னாடியே அனலைஸ் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ அப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க வேண்டியதுன்னா டேட்டா போய் பார்க்கணும். முதல்ல நம்ம டேட்டா என்ன, நம்ம கஸ்டமர்கிட்ட எவ்வளோ டீப்பாக நம்ம டேட்டா இருக்குது, நம்ம ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது, இது எல்லாம் பண்ணியும் நான் பண்ணுறேன், டெட்லைன் வந்துருச்சு அப்படின்னா தயவு செஞ்சு கடையை க்ளோஸ் பண்ணிடுங்க. கடன் வாங்கி போட்டு சொத்தை விற்று போட்டு எல்லாத்தையும் முடிச்சு ஃபெயில் ஆகிட்டு அப்புறம் ஃபெயில் ஆகுறதுக்கு ஃபெயில் ஃபாஸ்ட் பண்ணிட்டீங்க. அந்த டெட்லைனுக்குள்ளே நீங்கள் பண்ண முடியலையா,
க்ளோஸ் பண்ணிட்டு போயிருங்க. அதுவே உங்களை வந்து நிறைய இடத்துல சேஃப்கார்ட் பண்ணும். ரெகுலரோட முடிஞ்சு போயிடும். இப்போ வந்து நம்ம இது வரைக்கும் பிஸ்னஸ் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்றத வந்து பார்த்தாச்சு. இப்போ ஃப்யூச்சர் ஆஃப் பிஸ்னஸ் எப்படி இருக்குது அப்படின்றது வந்து வில் டீப் டைவ் இன்டு தட். ஸோ நிறைய பேர் வந்து இப்போ ஏஐ ட்ரிவனாக மாறிட்டாங்க. பிஸ்னஸ் ஓனர்ஸாக இருக்கலாம், கஸ்டமர்ஸாக இருக்கலாம், கன்சியூமர்ஸாக இருக்கலாம். ஹவு டு யூ திங்க் ஏஐ இஸ் கோயிங் டு இன்ஃப்ளூயன்ஸ் கன்சியூமர்ஸ் பிஹேவியர்? ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடியெல்லாம் வந்து நான் ஒரு கம்பெனி பில்ட் பண்ணுற ஆசைப்பட்டா நமக்கு என்ன ஆசை இருக்கும்? இல்லை 1000 பேர் வேலை பார்க்கணும், 10,000 பேர் வேலை பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும்ல. இப்போ ஏஐ ட்ரிவனாக மாறுறப்ப என்ன நடக்குதுன்னா, என் கம்பெனி வெறும் 15 பேர்த்தில் இவ்வளோ பண்ணுறாங்க, இதுதான் இப்போ கெத்து. ஸோ இதுதான் இப்போ இருக்கிற மார்க்கெட்டில் இருக்கிற பெரிய ஒரு இது. ஸோ எனக்கு நிறைய எம்ப்ளாயிஸ் இருக்கு. என்ன இவ்வளோ எம்ப்ளாயிஸ் வச்சுருக்கியா? வெரி பேட். இனிமேல் சின்ன 30 எம்ப்ளாயீஸில் 15 எம்ப்ளாயீஸில் தேர் ஆர் யூனிகார்ன்ஸ். அண்ட் டாப் மோஸ்ட் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன ப்ரெடிக்ட் பண்ணுறாங்கன்னா, வித்தின் 2030 we are going to witness ஓபிசி பில்லியனியர், ஓபிசி யூனிகார்ன் கம்பெனி. 1% கம்பெனி யூனிகார்னாக இருக்க போகுது. $1 billion கம்பெனி 1% கம்பெனியாக இருக்க போகுதுங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. அண்ட் தட் இஸ் ஆப்வியஸ்லி ட்ரூ. ஐ டோன்ட் திங்க் எந்த இதுக்கு மறந்துட்டு லவ்வபலாக என்னன்னு தெரியல. தே ஹேவ் ஒன்லி 11 employees. They were a $1 billion company. What company is that? AI companies. Okay. They are also an AI company, but இந்த AI வந்து எல்லா இடத்துலையுமே 1% பில்லியனரை கிரியேட் பண்ணுங்கிறத வந்து they are predicting, yes, it is market is moving towards that. So இது வந்து நிறையா செக்மெண்ட்ஸில் வந்து உங்களுக்கு வந்து ஆப்வியஸ்லி தேர் ஆர் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வருங்கிறது எல்லாமே ட்ரூத். அதெல்லாம் நான் யாரும் வந்து மறுக்கலாம் முடியாது. பட் இந்த எரால கம்பெனிஸ் வேர் லுக்கிங் லைக், ஓகே, நான் வந்து ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் பீப்புள் ஒரு ரூம்குள்ளே வந்தால் என் வேலை பார்க்குற எல்லாத்தையும் என் கண்ணுக்கு தெரியறானா, இந்த கம்பெனி எவ்வளோ ஸ்கேல் பண்ண முடியும்னா அன்லிமிட்டட் பொட்டன்ஷியல். ஸோ அப்படிங்கிறப்போ அங்கே உங்களுக்கு நடக்குது. ரீசெண்டாக கூட இப்போ லே ஆஃப்ஸ் எல்லாம் வந்து ஸ்பெசிஃபிக்லி டுவர்ட்ஸ் ஏஐனால தான் லே ஆஃப் ஆகுது. ஓகே, எந்தெந்த இண்டஸ்ட்ரீஸ் should be immediately moving to AI which will help them to grow in the market? இன்டர்நெட் ஃபர்ஸ்ட் இருக்கிற கம்பெனிஸில் ஏஐ குயிக் அடாப்ட் பண்ணணுங்கிறது ஃபஸ்ட்டு. பட் ஆப்வியஸ்லி என்றைக்குமே மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் வந்து பின்னாடி தான் வருவாங்க. பட் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸில் ஏஐ வந்து ஆர்பிசிங்கிற பேரில் உள்ளே வந்துட்டுருக்கு, ரோபோட் ப்ராசஸ் ஆட்டோமேஷன் சொல்லுவாங்க. அந்த மூலிமா உங்களுக்கு வந்து ஹியூமன்ஸை ரீப்ளேஸ் பண்ணிகிட்ருக்கு. ஸோ டாப் டியர் டு பாட்டம் டியர் எவ்ரி மேனுஃபேக்சரிங் யூனிட் ரீப்ளேஸ்ட் ஹியூமன்ஸ், அப்போ ப்ராக்டிக்கலி இது பாசிபிள் கிடையாது. ஓகே, ஸோ ஒன் வேர் another there will be a bubble. How soon it is possible? See, even if you think in 60s 70s எடுத்தீங்கன்னா, people were afraid of computers. Actually people are afraid of computers, thinking that computers will take care of every other single job னு நம்பினாங்க. Then computer doesn't, என்ன சொல்கிறது, அந்த இடத்துல வந்து யாரோட ஜாபையும் எடுக்கல. rather it created a huge amount of job opportunities. New job opportunities. பட் எக்ஸிஸ்டிங் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் அழிஞ்சு போச்சு. நான் வந்து ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் லைட்டில் பற்ற வைக்கிறதுக்குன்னு கவர்மெண்ட் ஜாபே இருந்துச்சு. இப்போ அது வந்து தேவையில்லை. ஸோ அந்த மாதிரி நிறைய உங்களுக்கு வந்து ஜாப் வந்து மாறுது, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பெருசாக உங்களுக்கு வந்து க்ரியேட் ஆகுது. பட் ஒரு திங் அஃபைட் ஆக வேண்டியது யாருன்னு பார்த்தீங்கன்னா, த பீப்புள் ஹூ பிலீவ் தெம்செல்ஃப் லைக், இந்த பிஸ்னஸ் எனக்கு இந்த நாலேஜ் இருந்தால் போதும், நான் அப்டேட் ஆக மாட்டேன் அப்படிங்கிறவங்க சொல்கிறவங்க மட்டும்தான் பயப்படணும். நான் அடாப்ட் பண்ண மாட்டேன், நான் அப்டேட் பண்ணிக்க மாட்டேன், என் நாலேஜையோ என் பிஸ்னஸையோ நான் எக்ஸிஸ்டிங்காக தான் பண்ணிகிட்டு இருப்பேன் அப்படின்னு சொன்னால் அவங்கெல்லாம் வந்து காணாமல் போயிடுவாங்க. சூப்பர். இப்போது இந்த ஏஜில் ஒரு ஆண்டர்ப்ரனருக்கு இருக்க வேண்டிய ஒரு 5 இம்பார்ட்டன்ட் ஸ்கில்ஸ் அப்படின்னா அது என்ன? கன்சிஸ்டன்சி, இன்னொன்று வந்து டைம் கொடுக்கணும், இந்த பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். மூணாவது வந்து லாயல் டு தெம்செல்ஃப், தே வேர் நாட் லாயல் டு தெம்செல்ஃப், அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தாகணும். ஸோ லாயல் டு தெம்செல்ஃப் ரொம்ப முக்கியம். நாலாவது வந்து சோஷியலி ரெஸ்பான்சிபிள். இது கொஞ்சம் வந்து கம்மியாகிற மாதிரி எனக்கு ஒரு என்னோட பர்சனல் ஃபீல். ஐ டோன்ட் லைக் இஃப் மைட் பி ராங், பட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்குது. அஞ்சாவது வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவர்ட்டாக இருக்கீங்கிறது வந்து இப்போ நிறைய இன்ட்ரோவர்ட்ஸ் இருக்கிறாங்க. அது ரொம்ப வந்து மார்க்கெட்டுக்கும் தப்பு, அவங்களுக்குமே தப்பு. ஸோ கைண்ட் ஆஃப் அன் ஓப்பன் மைண்டடாக இருக்கணுங்கிறத நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இது ஒரு முக்கியமான ஒரு 5 இதுவாக பார்க்கணும் நம்ம. ஓகே, இஃப் அட் ஆல் இப்போ பிஸ்னஸை வந்து கற்றுக்கிட்டு பீப்புள் வந்து இந்த மாதிரி தான் பிஸ்னஸை கற்றுக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதை நான் மாற்றணும், இந்த பிஸ்னஸோட சிலபஸை மாற்றணும், நான் இதை மட்டும்தான் மாற்றுவேன், திஸ் இஸ் ஹவு தே ஷுட் லேர்ன் பிஸ்னஸ் அப்படின்னா ஹவு இட் வில் பி இன் யுவர் பெர்ஸ்பெக்டிவ்? முதல்ல வந்து
ஃபினான்ஸ் நான் படிக்க மாட்டேன்னு சொல்கிறது தான் இருக்கிற பெரிய பிரச்சனை. எனக்கு ஃபினான்ஸ் தெரியணும். ஈவன் இஃப் யூ ஆர் அன் இன்ஜினியரிங் ஃபவுண்டர், ஈவன் இஃப் யூ ஆர் அ நான் இன்ஜினியரிங் ஃபவுண்டர், யூ மஸ்ட் நோ ஃபினான்ஸ். ஒரு ஃபவுண்டராக ஃபினான்ஸோட இம்பார்ட்டன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து எல்லாருமே வந்து டேக்கிங் இட் ஃபார் கிராண்டட். ஒரு ஆடிட்டர் பார்த்துப்பாங்க, ஒரு எக்ஸ் பார்த்துப்பாங்க, ஒய் பார்த்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. ஸோ ஃபினான்ஷியல்ஸை உட்காந்து எத்தனை ஃபவுண்டர்ஸ் வந்து எத்தனை சிஇஓஸ் அண்ட் ஃபவுண்டர்ஸ் ஃபினான்ஷியல்ஸை பிரேக் டவுன் பண்ணுறாங்களோ, அந்த இடத்துல எத்தனை நேரம் ஒரு நாளைக்கு கொஞ்சமாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்களோ, அது வந்து ஒரு ப்ராப்பராக அந்த இடத்துல இருக்கும். ஸோ ஃபினான்ஸை ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும். ரெண்டாவது, இப்போ இருக்கிற நிலமையில வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து டிராஸ்டிக்காக சேஞ்ச் பண்ணுறாங்க. 10 years ஒன்ஸ் மாற்றிட்டு இருந்த ரூல்ஸ்லாம் வந்து இயர்லி ஒன்ஸ் பட்ஜெட்லேயே உங்களுக்கு மாறிடுது. ஸோ அந்த ரூலில் நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை ஃபைண்ட் பண்ணுறது. மூணாவது, என்ன தான் சொன்னாலும் இன்னும் சில பேர் சோஷியல் மீடியாவை டேக் இட் ஃபார் கிராண்டடாக தான் இருக்காங்க. அது. நாலாவது வந்து மணி முக்கியம் இல்லைன்னு நினைக்கிறாங்க தெரியுங்களா. க்ரோத்துக்கு மணி தேவையில்ல அப்படின்னு நினைக்கிறது. இதை வந்து நம்ம முக்கியமாக ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங்க்கு அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து வேஸ்ட்டுன்னு நினைக்கக்கூடாது. தட்ஸ் அ ஃபியூவல். இன்றைக்கி நான் போட்ட மார்க்கெட்டிங்க்கு என்றைக்கு வேணால் எனக்கு வந்து பிஸ்னஸ் கிடைக்கும். ஸோ அப்போது அதுக்கு வந்து கன்சிஸ்டண்ட்டாக மார்க்கெட்டிங் பண்ணிட்டுருக்கிறது. நீங்கள் அதாவது இப்போது அசோக் வந்து இப்போ ஒரு பிஸ்னஸ் எடுத்து கன்சல்ட் பண்ணுறாரு அப்படின்னா, அவர் பார்த்த உடனே ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுற ஒரு விஷயம், 2 விஷயம் அப்படின்னா அது என்ன? ஓனருக்கும் எம்ப்ளாயிக்கும் பாண்டிங். இங்கேயே உங்களுக்கு முக்கால்வாசி ப்ராப்ளம்ஸ் ஃபிக்ஸ் ஆயிரும். ரெண்டாவது, ஆப்போசிட், எம்ப்ளாயி டு ஓனர் பாண்டிங். 2க்கு வித்தியாசம் இருக்குது. ஓனர் டு எம்ப்ளாயி பாண்டிங்கிறது டாப் டவுன் அப்ரோச் மாதிரி. ஓனர் சொல்கிறது எம்ப்ளாயி எவ்வளோ கேட்குறாரு, ஓனர் சொல்கிறது எம்ப்ளாயி எந்த அளவுக்கு லிசன் பண்ணுறாங்க, எம்ப்ளாயிஸ் எந்த அளவுக்கு ஓனோட விஷனை அந்த கம்பெனி ஓனர் விஷன் எடுத்துகிட்டு போகிறாங்க, மிஷன் எடுத்துகிட்டு போகிறாங்கிறது முதல்ல பார்க்கணும். அது அப்படியே ஆப்போசிட், எம்ப்ளாயிக்குன்னு நிறைய விஷயம் தெரியும். இங்கே ஓனர் சைப்பை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இவன்லாம் சொல்லி நான் கேட்கணுமா? இந்த மைண்ட் செட்டை எந்த ஒரு ஓனர் பிரேக் டவுன் பண்ணுறாங்களோ ஈஸி. ஏன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ரீ மார்க்கெட் ரிசர்ச், நீங்கள் காசு கொடுத்து செலவு பண்ணாத மார்க்கெட் ரிசர்ச்சை அவங்க ஓனர் உங்கள் எம்ப்ளாயி கொடுப்பாங்க. இதுக்கு தான் நான் வந்து செஞ்சு அடாப்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறது. அவன் உங்களுக்கு சொல்லிப்பான், சரி இதெல்லாம் போட்டால் எவனாவது விற்பான் வாங்குவானா, இப்படி பொண்ணுங்க வாங்குவான்னு சொன்னால் ஃப்ரீ மணி. உங்கள் சேல்ஸ் டீமுக்கு பல லட்சம் செலவு பண்ணி ட்ரைனிங் கொடுத்து எவனையும் எக்ஸ்பர்ட்டை கூட்டிகிட்டு வந்து கொடுக்காத ஒரு விஷயத்த ஒரு சிம்பிளாக முடிச்சு கொடுத்துட்டு போயிடுவாங்க எம்ப்ளாயிஸ். ஸோ இது 2 நீங்கள் முதல்ல ஃபிக்ஸ் பண்ணிங்கனாலே ஒரு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஒரு 100ல் 15% இன்டர்னல் ப்ராப்ளம் ஃபிக்ஸ் ஆயிரும். ஏன்னா இங்கே இருக்கிற எல்லா பிஸ்னஸ் ஓனர்ஸும் ஃபோக்கஸ்டாக தெளிவாக இருக்கிறது ப்ராடக்ட் கிரியேஷனில் மட்டும்தான். அதனால் அங்கே வந்து 99% ப்ராப்ளம்ஸுங்கிறது வந்து பெருசாக இருக்காது. எம்ப்ளாயி எதாவது ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்தீங்கனாலே ப்ராடக்ட் ஆட்டோமேட்டிக்காக ஃபிக்ஸ் ஆயிரும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் தான் ப்ராடக்ட். கடைசியாக தான் கன்சியூமரே பார்க்கணும். ஏன்னா என்னால் என் வீட்டில் இருக்கிற பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும்னா பக்கத்து வீட்டுக்காரன் பிரச்சனையை சால்வ் பண்ண முடியாதுங்கிறக்காக தான். கன்சியூமர்ஸ் ஆர் அவுட் சைடர்ஸ் தான், நமக்கு தேர்ட் பார்ட்டி தானே அவங்க எல்லாருமே. ஸோ ஃபஸ்ட் பார்ட்டி, செகண்ட் பார்ட்டி, அப்புறம் தேர்ட் பார்ட்டி. ஸோ இதுதான் நம்மளோட ஃப்ளோவாக இருக்கும். கடைசியாக கன்சியூமர் பார்க்குறப்போ கன்சியூமருக்கு தேவையான வேல்யூ நம்ம கொடுக்குறோமா, அவனுக்கு இந்த பிம்பம் இருக்கா, எல்லாமே நம்ம பார்த்தாலே அங்கே ஃபிக்ஸ் ஆகிடும். மார்க்கெட்டிங்கில் ஃபிக்ஸ் பண்ணுறது, சேல்ஸில் ஃபிக்ஸ் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு வந்துடும். பட் ப்ரைமரியாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ஓனர் டு எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப், எம்ப்ளாயி டு ஓனர் ரிலேஷன்ஷிப். சூப்பராக சொன்னீங்க. இதோட ஃப்ளோ வாஸ் வெரி வெரி நைஸ். அண்ட் இந்த மாதிரி போனால் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் கேன் பி ஃபிக்ஸ்ட் அப்படின்றதே எனக்கு ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணலாம், ஈஸியாக புரியுது. அண்ட் ஒரு 10 வருஷத்தில், இன்னையிலேருந்து ஒரு 10 வருஷத்தில் எந்தெந்த மாதிரி பிஸ்னஸ் வில் அப்பியர் அண்ட் க்ரோ, எந்தெந்த மாதிரி பிஸ்னஸ் வில் டிஸப்பியர்? இதை வந்து ஒரு 20 years முன்னாடி கேட்டிருந்தேன் ஆன்சர் சொல்ல முடியும். இப்போல்லாம் வந்து வாய்ப்பே கிடையாது. இது இருக்கும், இது இருக்காதுங்கிறது எவனாலையும் சொல்ல முடியாது. நாளைக்கு 10 வருஷம் கழிச்சு சாப்பாடே வந்து பில்ஸ் தான் சாப்பிடுவோன்னு சொன்னால் எஸ் நோ சொல்லுவீங்களா? அக்ரி ஆர் டிஸ்அக்ரி? ஒரே ஆன்சர் எஸ் ஆர் நோ மட்டும் தான் சொல்லுவீங்க. எஸ் சொல்லுவீங்க, கரெக்டுங்களா? ஏன்? ஹவ் யூ பிலீவ் திஸ்? பிகாஸ் தேர் ஆர் லாட் ஆஃப் சப்ளிமெண்ட்ஸ் போகுது வருது, கரெக்டுங்களா? அந்த மாதிரி தான் இங்கே என்னென்னா இதுதான் நடக்க போகுதுங்கிறத வந்து ஜோசிகார மாதிரி சொல்கிறதுக்கெலாம் வந்து இந்த செக்மெண்ட்ஸ், இந்த பர்டிகுலர் ஏராவில் வந்து வாய்ப்பே கிடையாது. அண்ட் வி ஹாவ் டு ஒரு ஸ்பெக்டேட்டராக வெயிட் அண்ட் வாட்ச்ங்கிற மொமெண்ட்டில் இருக்கணும். ஒரு பிஸ்னஸ் ஓனராக உங்களுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையை அதை முதல்ல பார்க்கணும். நீங்கள் யார் இருப்பா, எவன் இருக்க மாட்டான், எதுவும் தெரியாது. ஆனால் நம்ம இருக்கணும்னா என்ன பண்ணணும் தெரியுங்களா? முதல்ல மார்க்கெட்டில் நம்மளை அப்ஸ்கில் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ரெண்டாவது, அடுத்தவன் சில பேர் சொல்கிறத காது கொடுத்து கேட்கணும். விச் மீன்ஸ் லைக் உங்கள் எம்ப்ளாயி சொல்கிறத காது கொடுத்து கேளுங்க. அவங்க உங்களுக்கு ஃப்ரீ மார்க்கெட்டிங் கொடுப்பாங்க.
உங்களோட மென்டார் சொல்கிறத காது கொடுத்து கேளுங்க, அது கொஞ்சம் ஃப்ரீ மார்க்கெட்டிங் கிடைக்கும். அடுத்து உங்கள் கன்சியூமர் சொல்கிறதுக்கு ஃபுல்லாக காது கொடுத்து கேளுங்க. உங்கள் ஒரு சிஇஓ ஒரு ஃபவுண்டர் வேலையே இதை பார்த்து இதை பார்க்கறது மட்டும்தான் இருக்கணும். தயவு செஞ்சு இன்னும் ஃப்யூச்சரில் யாரெல்லாம் ப்ராடக்ட் க்ரியேஷனுக்கு தன்னோட டைமை ஸ்பெண்ட் பண்ணுறானோ எந்த ஒரு ஃபவுண்டர் ஆர் சிஇஓ அவங்கெல்லாம் கண்டிப்பாக காணாமல் போயிடுவாங்க. அது மட்டும் கன்ஃபார்மாக தெரியும். இர்ரெஸ்பெக்ட் ஆஃப் எனி இண்டஸ்ட்ரி. ஏன்னா 10,000 பேர் இருக்குது, 10,000 பேரை நம்ம கம்பெனி ஸ்கேல் ஆக முடியும் நம்பிக்கையில் தான் அவங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான். 11 பேர் தான் ஒர்க்கே பண்ண போகிறாங்கிறப்போ அந்த ஸ்கேலுக்கு இந்த ஸ்கேலுக்கு நீங்கள் போய் இன்னும் எஃபர்ட் போட்டிருந்தீங்கன்னா, உங்கள் ஒன்றும் தேவையில்லாத ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வேஸ்ட்டு. ஸோ இவர் A2Bயோட ஃபவுண்டர் ரீசெண்டோட ஒரு பாட்காஸ்ட்டில் சொல்லியிருந்தாரு, நான் 20 மணி நேரம் வேலை பார்க்குறேன், எனக்கு 40 மணி நேரம் அவுட்புட் கொடுக்கணுங்கிறதுக்காக மட்டும் தான் 20 மணி நேரம் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ அதுதான். ஸோ உங்கள் ஒர்க்கை நீங்கள் 8 மணி நேரம் பார்த்தாலும் அது இம்பாக்ட்ஃபுல்லான ஒர்க்காக இருக்கணும். அப்போது ஒரு சேல்ஸ் நடந்துருச்சு, ஒரு ப்ராடக்ட் கிரியேஷனுங்கிறது ஒரு ஃபவுண்டருக்கு என்ன பொறுத்தளவுக்கு வெரி லீஸ்டான ஒரு டைம் டு ஸ்பெண்டாக தான் நான் பார்க்குறேன். லாஸ்ட் இம்பார்ட்டன்ட் அட்வைஸ் தட் யூ வில் கிவ் ஃபார் என்டர்பிரனர்ஸ். குயிக் சக்ஸஸ் நோக்கி ஓடக்கூடாதுன்னு தெரியும், ஆனால் ஓடிட்டுருக்கீங்க. அது ஒரு 10-15 ஃபெயிலியருக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுப்பீங்க. ரெண்டாவது இப்போ இருக்கிற ஏரால சரி, முன்னாடி இருந்த ஏரால கூட இருக்கான்னு தெரியாது, ஆனால் இப்போ இருக்கிற ஏரால மணி ஃபார் பிஸ்னஸ் இஸ் ரியலி இம்பார்ட்டண்ட். மூணாவது, சக்ஸஸை வால்யூம் வச்சு டிஃபைன் பண்ணுங்கள், வேல்யூ வச்சு டிஃபைன் பண்ணுறதை தாண்டி. பிஸ்னஸ் ஓனராக சொல்கிறேன், கன்சியூமராக இருந்தால் வேல்யூ தான் பார்க்கணும். பட் நீங்கள் 1 கோடி பேத்துக்கு சர்வ் பண்ணுறேன் வித்தின் திஸ் கைண்ட் ஆஃப் அ டீம் ஆர் சம்திங், அதுதான் உங்களோட கெத்தையை தவிர்த்து 10 பேத்துக்கு சர்வ் பண்ணுறேன் 10 பேர்த்தை வச்சுக்கிறதுங்கிறது கிடையாது. ஸோ கான்சன்ட்ரேட் மோர் ஆன் தி வால்யூம் பார்ட். எனி பிஸ்னஸ் ஹூ டஸ் ஹியூஜ் வால்யூம் இஸ் அ ஈஸி சக்ஸஸ். நாலாவது ட்ரை பண்ணுறதுக்கு காசு செலவு பண்ணுறதுக்கு இது 2 விதமாக சொல்லணும். பாசிட்டிவாகவும் சொல்லிடுறேன், நெகட்டிவாகவும் சொல்லிடுறேன், உங்களுக்கு நீங்கள் தான் பார்த்துக்கணும். ட்ரை பண்ணுறதுக்கு காசு செலவு பண்ண யோசிக்காதீங்க.